வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்ய கர்த்தர் பலன் தந்தார். நம்முடைய ஆண்டவராகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான் மூவருக்கும் நம்ம பலத்த கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்லாமல் மேட்டூர் பகுதியிலேயும் கொளத்தூர் பகுதியிலேயும் ஊழியம் செய்து கொண்டு வருகிற நம்முடைய போதக பிதாக்கள் நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறாங்க. இங்கே வந்திருக்கிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். உங்களை எல்லாத்தையும் நாங்கள் வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். பாஸ்டர் ஆசிரியர் சைலஸ் பால் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். பாஸ்டர் ராஜா அவர்களை வரவேற்கிறோம். பாஸ்டர் ஊழியர் ராஜா அவர்களை வரவேற்கிறோம். பிரதர் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். ராம்ஜி ஐயா அவர்களையும் அவருடைய துணைவியார்கள் வந்திருக்கிறீங்க. உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமாவா இல்லைங்களாங்க? அது மாத்திரமல்லாதபடிக்கு கண்மலைத்தேன் ஊழியத்தினுடைய ஊழியர் அம்மா அவங்க வந்திருக்காங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய அழைப்பை ஏற்று வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிற நம்முடைய அன்பு போதகர் கார்டினல் பிஷப் ஐயா அவர்களை நாங்கள் எங்களுடைய மனதார நாங்கள் வரவேற்கிறோம். ஓசனா திருச்சபையின் சார்பாக உங்களை நாங்கள் வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர்களோடு துணை நின்று ஊழியங்களில் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து வருகிற அன்பு சகோதரர் ஆண்டனி ஜூட் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். சிஸ்டர் பானு, ஆக்சுவலாக அவங்க பேர் வந்து பானு இல்லை, மதீனா பானு சிஸ்டர் ஜூட் அவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். அஜய் அவங்கள வரவேற்கிறோம். தம்பி அகில் அவங்களையும் நாங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாமா? அது மாத்திரமல்லாமல் சபை பாகுபாடு இல்லாமல் நம்முடைய பட்டணத்தில் இருக்கக்கூடிய மற்ற சபைகளிலிருந்து வந்திருக்கிற விசுவாச மக்கள் உங்கள் யாவரையும் ஓசனா திருச்சபையின் சார்பாக நாங்கள் வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இப்பொழுது கர்த்தர் நம்முடைய ஐயாவின் மூலமாக பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி ஐயா வரவேற்கலாமா? ஐயா வாங்க. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. அது எப்படி சொன்னேன்? Praise the Lord. Hallelujah. ஆமென் சொன்னால் எப்படி சொல்லணும்? அரைக்கம்பத்தில் கொடி பறக்கணுமா, முழு கம்பத்தில் பறக்கணுமா? துக்கம் யாராவது இறந்துட்டாதான் கொடி என்ன செய்வாங்க? பாதியில் இறக்கி விடுவாங்க. நம்முடைய ஆண்டவர் மரித்தார், உயிரோடு எழுந்தார். அப்போ எப்போதுமே கொடி எப்படி தான் பறக்கணும்? முழுமையாக உயரத்தில் பறக்கும். அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. we have to mean our business. ஆராதிக்க வந்திருக்கிறோம் முழு மனதோடும் முழு பலத்தோடு. கை தட்டும்போது இப்படி இப்படி தடவிட்டு இருக்கக்கூடாது. கை தட்டினா கை வலிக்கணும். என்ன செய்யணும்? கை வலிக்கணும். ஏன்னா நமக்காக வலிகளை ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார் அல்லவா? அதனால் அப்படி மேனி நோகாமல்லாம் கர்த்தர் ஆராதிக்கிற ஆராதனைகள் தான் இன்றைக்கி அக்னியை உண்டாக்க மாட்டேங்க. அந்த காலத்தில் பழங்கால மனிதர்கள்லாம் நெருப்பை உண்டாக்குறதுக்கு 2 கல் என்ன செய்வாங்க? ஒன்றோடு ஒன்று தேய்ப்பாங்க. அப்படி தடவிக்கிட்டு இருந்தால், பவுட்ரு போடுற மாதிரி தடவிக்கிட்டு இருந்தால் என்ன உண்டாகாது? நெருப்பு உண்டாகாது. இன்றைக்கி நம்முடைய திருச்சபைகளில் நம்முடைய ஒரு 30 வருஷம் 40 வருஷத்தை யாராவது நினைத்து திரும்பி பாருங்கள். அந்த நாட்கள்லாம் இப்படி சேர் கிடையாது. சேர்லாம் போட மாட்டாங்க, பாய் போடுவாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி மியூசிக்கெல்லாம் கிடையாது. ஹார்மோனிய பெட்டி அல்லது என்னது சொல்லுங்கள், ட்ரம், பேங்கோஸ், இந்த மாதிரி. இப்போலாம் மக்கள் என்ன ஒரு உற்சாகமாக அந்த ஆராதனையில் வந்து அப்படி விறுவிறுக்க ஆராதிப்பாங்க. நமக்கு ஆண்டவர் வசதிகளை தருகிறார். ஆனால் நம்ம வசதியை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டு
வசதியாக யாரை மறந்துடுறோம்? ஆண்டவரை மறந்துடுறோம். அதனால் இந்த 2வது நாள் கூட்டத்தில் நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் அல்லேலூயா ஆமென் சொல்வதோ கர்த்தரை துதிக்கும் வார்த்தைகளை சொல்வதோ எனக்காக அல்ல, யாருக்காகவும் அல்ல, எல்லா கனத்திற்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிற கர்த்தர் ஒருவருக்கே அதை நாம் செலுத்துகிறோம். அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லுவீங்களா? சர்ச்சுக்குள்ளேயே சொல்லலைன்னா வெளியே போய் எங்கே சொல்ல போகிறோம்? துதியை சொல்லணும். அப்போ தான் மற்ற நேற்று நான் சொன்னேன், கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார்னு நாம் சொல்கிறது பெருசு இல்லை, கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதியார் தங்களுக்குள்ளே என்ன செய்தார்கள்? சொல்லி கொண்டார். வேதத்தில் எப்போதுமே இணை வசனங்கள், ஒரே வசனம் மாதிரி இன்னொரு வசனத்தை கண்டுபிடிக்கலாம். அதனால் 2 சாட்சி உள்ள ஒரு சாட்சி. நாம் சொல்கிறோம் கர்த்தர் எங்களுக்கு, இந்த சபையார் சொல்கிறாங்க 35 வருஷமாக கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். இதையே இந்த ஏற்ற வீட்டில் இருக்கிறவங்களும் சொல்லணும். நாங்களும் பார்த்துட்ருக்குறோம், எங்கள் கண்ணு முன்னாடி ஒரு சிறு விதை போல துவங்கின இந்த கூட்டம், அவங்க கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அதனால 3 நாள் அந்த சர்ச்சில் என்ன கொண்டாடுறாங்க? பண்டிகை கொண்டாடுறாங்க. என்ன கொண்டாடுறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. பண்டிகை. இட் இஸ் எ செலிப்ரேஷன். இது ஒரு கொண்டாட்டம். ஏன்? கர்த்தர் செய்ததை எப்படிங்க மறக்க முடியும்? அதனால் இதுக்கு பேர் ஸ்தோத்திர கூட்டங்கள். ஆண்டு விழா அப்படின்னு சொல்கிறத விட என்னன்னு சொல்லலாம்? தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங். ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்ல வந்திருக்கிறோம்? நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். ஓகே, இந்த 2வது நாள் கூட்டத்திற்கு வந்திருக்கிற கர்த்தருடைய தாசர்கள், ஊழியம் செய்கிற போதக பிதாக்கள் மற்றும் அவங்களுடைய மனைவிமார், குடும்பத்தினர், தெய்வ பிள்ளைகளாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அது கூட ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அட போயா, நீ மகிழ்ச்சி அடைஞ்சா எங்களுக்கு என்னப்பா, சீக்கிரம் பிரசங்கம் பண்ணி ஆளை விடு அப்படின்றீங்களா? மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு, ஏன்னா நம்ம இருக்க மாட்டோம்னு அவருக்கு தெரியும். நம்ம அடம் பிடிக்கிற ஆட்கள், வேற எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருப்பான். அவர் சொல்கிறாரு கர்த்தருக்குள் எப்பொழுதும். சினிமாவில் சந்தோஷமாக இருப்போம், பாட்டில் சந்தோஷமாக இருப்போம், தின்றதுல சந்தோஷமாக இருப்போம், உடுத்துறதுல சந்தோஷம், எல்லாத்துலேயும் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் அவர் சொல்கிறார், நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க. நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன், ரிஜாய்ஸ் இன் த லார்ட். Again I say, rejoice in the Lord. கர்த்தருக்குள்ள எப்படி இருங்க? மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தருக்குள் எப்படி இருங்க? சந்தோஷம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். ஹல்லேலூயா. பலனற்ற கிறிஸ்தவங்களா இங்கே வந்திருக்கிறீங்களா? நீங்கள் திரும்பி போகும்போது நோஞ்சாங் கிறிஸ்தவங்களா போகக்கூடாது, பலன் உள்ள கிறிஸ்தவர்களாக போகும். அதுக்கு வழி ஆடுறதும் குதிக்கிறதும் அதெல்லாம், அதுவும் நம்மளை களைப்போம். ஆனால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும் கலையை நீங்கள் கற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, நீங்கள் தான் கிறிஸ்துவுக்கு நடமாடுகிற நிருபங்கள். என்ன நிருபங்கள்? நடமாடும். சொல்லுகிறார், நீங்கள் தான் கிறிஸ்துவுக்குள் எங்களுடைய யாராயிருக்கிறீர்கள்? நிருபங்களாயிருக்கிறீர்கள். ரோமர் நிருபத்தை மாத்தின ஒரு புக்கை அச்சடிச்சு யார்ட்டையாவது கொண்டு போய் கொடுத்து இதை வாசி அப்படின்னா அவன் சொல்லுவான், எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு. வாசிக்க தெரியாதவனுக்கு ஒரு நிருபத்தை, சுவிசேஷத்தை அச்சடிச்சு கொடுத்தா அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஆனால் உங்கள் வாழ்க்கையை அவனால் வாசிக்க முடியும். நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா, உங்கள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை அதெல்லாம் அவனால் புரிந்து கொள்ள முடியும். அதைத்தாங்க பவுல் சொல்கிறாரு, நீங்கள் தான் எங்களுடைய யார் சொல்லுங்க? நிருபங்கள். We are the epistles. நாம தான் கிறிஸ்துவை நம்மிலிருந்து என்ன செய்யணும் சொல்லுங்க? வெளிப்படுத்தும். அதனால நோக்கமுள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ. நேற்றே நான் அதை சொன்ன, நம்முடைய தேவன் நோக்கங்களின் தேவனாய் இருக்கிறார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் என்னது உள்ளதா இருக்கணும்?
நோக்கமுள்ள வாழ்க்கையர். ஏதோ வந்தோம், 3 நாள் மீட்டிங், தூரத்தில், ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் இல்லை, 4 ஹவர் தூரத்தில் தான் இருந்து வந்திருக்கிறேன். பெங்களூருக்கு எத்தனை ஹவர் தான், வேகமாக போனால் 4 ஹவரில் போயிடலாம். அதெல்லாம் பெரிய காரியம் இல்லை. யார் வந்தா யார் போனாங்கிறதெல்லாம் பெரிய காரியம் இல்லை. நாளைக்கு ராத்திரியோடு என் கதை முடிஞ்சுது. நேற்று ராத்திரி நான் சொன்னேன், 3 நாளைக்கு இந்த சர்ச்சுக்கு நான் தான் பாஸ்டர் சொன்னேன் தானே, மறந்துட்டீங்களா தம்பி? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், அதனால கஷ்டம். அங்கே உட்காந்துக்கோங்க. இங்கே மைக்கு நான் பிடிச்சாச்சு, இப்போதைக்கு நான் தான் பாஸ்டர். ஏங்க, இந்த உரிமையோடு ஒரு ஊழியக்காரர் இங்கே வந்து நின்னாதாங்க கர்த்தர் செயல்படுவார். இந்த மைக்கு பிடிச்சி நிற்கிற நிறைய ஊழியக்காரங்க உரிமையாளராய் நிற்கிறது இல்லை, விருந்தினராய் நிற்கிறாங்க. விருந்தினராய் வந்து போகிறவங்க நம்மளை தட்டி கொடுத்துட்டு தடவி கொடுத்துட்டு நம்மளை அப்படியே சந்தோஷப்படுத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் உரிமையோடு நிற்கிறவன் தவறுகளை சுட்டி காட்டி கோணலானவைகளை செவ்வாயாக்கி கிறிஸ்துவுக்காக பாதையை ஒழுங்குபடுத்துகிறவங்களா இருப்பாங்க. அல்லேலூயா. எங்களுடைய திருச்சபையில் அப்படிதான். எந்த ஊழியர் வந்தாலும் அந்த பாட்டை முடிஞ்சு எவ்வளோ சீக்கிரம் பிரசங்கத்தை அவங்க கையில் கொடுத்துட்டு, அவங்க அன்றைக்குரிய அனாயிண்டிங் அவங்க மேலே இருக்குது, அனாயிண்டிங் நம்ம மேலே இருக்குது. ஆனால் அந்த 3 நாள் கூட்டத்தில் இந்த திருச்சபையை என்ன சொல்கிறது, ரிப்பேர் ஷாப் இது இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? தட்டுறது, வளைக்கிறது, வனைகிறது, உடைக்கிறது, எல்லாவற்றிற்குரிய அபிஷேகத்தோடு தான் தேவன் அவங்களை இங்கே நிறுத்துறார். அதனால் ஆண்டவரே, நீங்கள் சாமுவேல் சொன்னது போல் நேற்று உங்களோட பேசினாரா கர்த்தர்? டவுட்டா? நேற்று உங்களோட பேசினாரா? என்ன பேசினார் நேற்றுக்கு? நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. அந்த வசனத்திலிருந்து, அந்த எரேமியாவிலிருந்தே, ஒரே அதிகாரத்திலிருந்தே பல காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். அதை நீங்கள் மறந்துருக்க கூடாது. யாவே என்கிற யெகோவா ஆபிரகாம் முதல் அநேக பக்தர்கள் வழியாக தன்னை எப்படி நமக்கு வெளிப்படுத்தினார், அவர் நமக்கு என்னவெல்லாம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசும்படி எல்லாரும் ஜெபத்தோடு அமர்ந்திருக்கணும். ஜெபம் என்னவா இருக்கணும்? கர்த்தாவே சொல்லும், அடியேன் அடியாள் அடியார் கேட்கிறோம். சொல்லுங்களேன் ஒரு வார்த்தை. நீங்க ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுங்களேன். கர்த்தாவே சொல்லும், அடியார் கேட்கிறோம். அல்லேலூயா. அப்படி சொன்னது யாரு? இப்படி சொன்ன ஆள் யாரு? எவ்வளவு பெரிய ஆளு? சின்ன பையன் இல்லையா? கர்த்தர் பேசினாராங்க. அந்த சின்ன பையன்கிட்ட கர்த்தர் பேசினாரா? நான் உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன், லாலிபாப் வாங்கி தரேன், சத்தம் போடாமல் இருந்தேன்னா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் நான் பேசினாரு. ஒரு தேசத்தினுடைய தலைவிதி என்ன, அடுத்து நடக்க போகிற வரலாற்று சம்பவங்களை அந்த சின்ன பையன்கிட்ட கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அவர் பேசுகிற தெய்வம். பேசாத கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. கேட்க விருப்பமுள்ள எவரிடத்திலும் அவர்களுடைய புத்திக்கும் அறிவுக்கும் மேலானவைகளை பேசுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த நாளில் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற வேத பகுதி சற்று பெரியது. எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அதை நான் சொல்லும்போது எந்த வசனத்தை சொல்கிறோம் அதை வாசித்தா போதும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பி வச்சுக்கோங்க. Turn with me to Gospel according to Matthew chapter 25. எல்லாரும் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? அங்கங்கே மூடிடாதீங்க, அதை திறந்து வச்சுக்கோங்க. இந்த அதிகாரத்திலிருந்து வேற எங்கேயாவது போனோன்னா அந்த வசனத்தை நானே சொல்லிடுவேன். ஆனால் இந்த அதிகாரத்திலிருந்து நான் சொல்லுகிற வசனத்தை எல்லாரும் என்ன செய்யணும்? வேதத்தில் பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். சரி, இந்த வேத பகுதியில் நான் சொல்ல போகிற வசனங்கள் 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும். பிரியான ஒரு இடத்திற்கு பயணம் போகிறாரு. அதனால அந்த 3 பேரில் ஒருத்தங்கிட்ட எத்தனை தாளந்து? 5 தாளந்து, இன்னொருத்தங்கிட்ட 2 தாளந்து, இன்னொருத்தங்கிட்ட 1 தாளந்தை கொடுத்துட்டு போயிட்டு வெகு காலமான பின்பு, அது ஒரு நீண்ட காலமான பின்பு அந்த எஜமான் என்ன செய்தார்? திரும்பி வந்து
அந்த 3 பேரையும் கூப்பிட்டு, உன்கிட்ட நான் 5 கொடுத்தேனே, நீ அதை என்ன பண்ண? 2 கொடுத்தவன்ட்ட நீ அதை என்ன பண்ண? 1 தாலந்தை கொடுத்தவன்ட்டையும் என்ன செஞ்சாரு? கேட்டார். உங்களுக்கு முழு சம்பவம் தெரியும். 5 வாங்கினவன் என்ன பண்ணான்? எத்தனை ஆக்கிட்டான்? 5 வாங்கினவன் 5 ஆக்கிட்டானா? 5 வாங்கினவன் எத்தனை ஆக்கினான்? 10 ஆக்கினான். 2 வாங்கினவன் எத்தனை ஆக்கினான்? 1 ஆக்கினவன் எத்தனை ஆக்கினான்? ஏன் கணக்கு சரியாக சொல்ல மாட்டேறீங்க? 5 10 ஆக்கிட்டான், 2 4 ஆக்கிட்டான், 1 எத்தனை ஆக்கினான்? 1ஆவே வச்சிருந்தான். நல்லா புரியுதா உங்களுக்கு? அவனை பார்த்து இவனை கையும் காலையும் கட்டி புறம்பான இருளில் என்ன செய்யுங்க? தூக்கி போடுங்க அப்படின்னு சொன்னார். இந்த வேத பகுதியிலிருந்து திருச்சபை மக்களுடைய கடமை என்ன? வாட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த காங்கிரிகேஷன்? 35 வருஷம் ஆச்சு இந்த சர்ச் ஆரம்பிச்சு. அந்த 35 வருஷத்துக்கு முந்தி இருந்த எத்தனை பேர் இந்த சர்ச்சில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த 35 ஆண்டுகளிலுமே சிலருக்கு ஆண்டவர் எத்தனை கொடுத்துருக்கிறாரு? 5 கொடுத்துருக்கிறார். சிலருக்கு எத்தனை கொடுத்துருக்கிறாரு? சிலருக்கு எத்தனை கொடுத்துருக்கிறாரு? ஆனால் இதில் ஒரு சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாரையுமே ஒன்றுமே கொடுக்காம வெறும் கையாக தேவன் வைக்கலை. ஒரு ஆமேன்னு சொல்வீங்களா? என்ன சொல்றீங்க? தேவன் யாரையுமே ஒன்று கூட கொடுக்காம தண்ட சோறாலாம் சபையில் வைக்கல. பிரைஸ் தி லார்ட். தண்டம் நிறைய பேர் வீட்டில் சொல்கிறோம்ல, ஒன்றுக்கும் யூஸ் இல்லாமல் சுற்றி கிடக்கிறவங்களை என்ன சொல்கிறோம்? நம்ம தண்ட சோறுன்றோம். அதெல்லாம் எல்லா திருச்சபையும் நான் ஏறி இறங்க, கத்தோலிக்க திருச்சபையில் கூட நான் பேசியிருக்கிறேன். அங்கெல்லாம் நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. ஆனால் இன்னையெல்லாம் விட்டுருக்குறாங்க. கேரளாவில் மார்த்தோமான்னு ஒரு சபை இருக்குது. அதில் தப்பி பொழைச்சி ஏறிடலாம். ஜாக்கபைட்ஸ்னு ஒரு சர்ச் இருக்குது. அதில் புல்பீட்டில் போய் பிரசங்கம் பண்ணது 2 மனிதர்கள் தான். ஒன்று சேலத்தில் இருக்கிற டாக்டர் புஷ்பராஜ், இன்னொன்று நான். அவங்க வரலாற்றுலாம் நம்மளை மாதிரி ஆட்களை தான் கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. எதற்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் அப்படிப்பட்ட எல்லா சபை, எங்கள் பேப்டிஸ்ட் சர்ச் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எங்கள் பெங்களூர்லாம் பேப்டிஸ்ட் சர்ச் எல்லாம் எங்களுக்கு திறந்த வாசல் தான். எங்களை ரொம்ப விரும்பி வரவே இருப்பாங்க. பேப்டிஸ்ட் பாஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்படி நான் சொன்ன பாயிண்ட் என்னென்னா, எல்லா சபையிலையும் ஏறி இறங்கி இருக்கிறேன். தண்டாமா ஒன்றுக்கும் யூஸ் இல்லாமல் ஒரு மூலையில் போய் உட்காருலாம் ஆண்டவர் ஒருவரையுமே வைத்ததை நான் பார்த்ததில்லை. நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. அது இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் 5 2 1 இல்லை ஒன்றுமே இல்லாத தண்ட கேஸான்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாம். இந்த பரீட்சை இன்னைக்கு வச்சிடலாமா தம்பி? உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே. சிலர் ஃபெயில் மார்க் வாங்குவாங்க, அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. பள்ளிக்கூடத்தில் எக்ஸாம் போடுற வரைக்கும் அவங்களே கொஸ்டின் மார்க் தயாரிப்பாங்க, வேணும்னா அவங்களே பாஸ் பண்ணி விட்ருவாங்க. ஆனால் போர்டு எக்ஸாம் வரும்போதெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்து பிரின்சிபால்கோ வாத்தியாருக்கோ, ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளை எழுதின பேப்பரை வேற எங்கேயோ வேற யாரோ திருத்துவாங்க. கரெக்டாக? இப்போ இந்த 3 நாள் இவர் உங்கள் பள்ளிக்கூடத்து வாத்தியார் உங்களை பாஸ் பண்ணி விட்டுருவார். நான் போர்டு எக்ஸாம் பண்ண வந்திருக்கிறேன். ஈவு இறக்கம்லாம் இங்கே கிடையாது. ஃபெயில்னா ஃபெயில் தான், பாஸ்னா பாஸ் தான். கரெக்டா? இந்த மாதிரி ஒரு பர்சன் யாரை போய் கூட்டு வந்தியப்பான்னு சொல்லி லிவிங்ஸ்டன் சண்டெல்லாம் போடாதீங்க. அதுக்கு அவர் பொறுப்பு கிடையாது. அவர் என்ன பேசணும்னு சொல்லலை, என்ன பேசணும்னு அவர்கிட்டையும் கேட்கல. இதெல்லாம் நாங்கள் அவங்க சொன்னாலும் பேச மாட்டோம், கேட்கவும் மாட்டோம். ஏன்னா கர்த்தருடைய ஊழியக்காரன் கர்த்தருடைய வார்த்தையை தான் சுமக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நல்லா சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட்னா பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுங்கள். மதியானம் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் நல்லா தெம்பாக தான் வந்திருக்கிறீங்களா? நல்லா உற்சாகமா? சரி, 5 2 1. 5 எத்தனை ஆக்கணும்? 2 எத்தனை ஆக்கணும்? 1 எத்தனை ஆக்கணும்? ஒன்றுமே ஆக்கலை.
சரி, நீங்களாம் ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க. நான்லாம் கத்தி பேசுகிற ஒரு பிரசங்கியார். இன்றைக்கி ரொம்பவே கத்தணும்னு சொல்லி கையெல்லாம் அவுத்து விட்டுட்டு வந்துட்டேன். அதனால் எனக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேனெல்லாம் வச்சுருக்குறாங்க. ரொம்ப வசதியாகவே நிற்கிறேன். அதனால் இன்றைக்கி பெண்டை எடுத்து தான் அனுப்பணும் இன்றைக்கி. சரியா? அதனால் அப்படிலாம் இப்படிலாம் தப்பிச்செல்லாம் ஓடாதீங்க. இப்போ முதல்ல நான் உங்களுக்கு ஒரு சின்ன பல்லவி சொல்லித்தரேன். ஒரு சின்ன குட்டி பாட்டு, சண்டே ஸ்கூல் பாட்டு தான். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நான் பாட்டுக்காரம்லாம் கிடையாது. ஆனால் என் பிரசங்கத்துக்கு அது தேவைப்படுறதுனால உங்களை நான் அந்த பாடலை கற்றுத்தரேன். நீங்கள் எல்லோரும் ஈஸியாக கற்று. பிள்ளைங்கள்லாம் பாட்டுனா உங்களுக்கு பிடிக்கும் தானே? பிடிக்காதா? பாட்டுனா பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். பாருங்க, பிடிக்காதுன்றா. பயத்தில் என்னை பார்த்த பயத்தில் எப்படி சொல்கிறான்னு நினைக்கிறேன். சரி, நல்ல ரொம்ப சிம்பிள் சாங்க. இதை நான் மலையாள மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறேன், ஒரியா மொழியில் நான் எந்தெந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்தந்த மாநில மொழியில், இலங்கைக்கு போனால் சிங்கள மொழியில் மொழிபெயர்ப்பேன் இந்த பிரசங்கத்தை பண்ணால். அதனால் தமிழில் உங்களுக்கு திருப்பி மொழிபெயர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பாடல் நான் சிறுவனாய் இருந்த பொழுது ஏன் சண்டே ஸ்கூல் வாத்தியார் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இந்த பாடல் என் வாழ்க்கையையும் என் ஊழியத்தையும் மாற்றின ஒரு பல்லவிங்கிறதுனால அதை நான் இன்றைக்கு வரைக்கும் மறக்காமல் முடிந்த வரைக்கும் போகிற இடங்களில் கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் அதை கற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? ரொம்ப சிம்பிள். நான் ஒரு முறை பாடுறேன், கவனிங்க. ரெண்டாவது முறை பாடுறேன், அப்படியே என் கூட சேர்ந்து பக்கவாத்தியம் வாசிங்க. மூணாவது எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிடணும்? பாடிடணும். ஓகே? எத்தனை தாலந்துகள் உன்னில் உள்ளதோ அத்தனையும் இரட்டிப்பாக ஆயத்தம் தானா. எத்தனை தாலந்துகள் உன்னில் உள்ளதோ அத்தனையும் இரட்டிப்பாக ஆயத்தம் தானா. 5 தாலந்தை 10 ஆக்கினான், 2 தாலந்தை 4 ஆக்கினான். 5 தாலந்தை 10 ஆக்கினான், 2 தாலந்தை 4 ஆக்கினான். ஒரே தாலந்தை 2 ஆக்காமல் மண்ணில் புதைத்தவன் புறம்பானானே. ஒரே தாலந்தை 2 ஆக்காமல் மண்ணில் புதைத்தவன் புறம்பானானே. என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? ட்ரை பண்ணுங்க, அப்புறம் பாடிடலாம். கைத்தட்ட வேண்டாம், பாடுங்க. எத்தனை தாலந்துகள் உன்னில் உள்ளதோ அத்தனையும் இரட்டிப்பாக ஆயத்தம் தானா. எத்தனை தாலந்துகள் உன்னில் உள்ளதோ அத்தனையும் இரட்டிப்பாக ஆயத்தம் தானா. 5 தாலந்தை 10 ஆக்கினான், 2 தாலந்தை 4 ஆக்கினான். 5 தாலந்தை 2 தாலந்தை 4 ஆக்கினான். ஒரே தாலந்தை 2 ஆக்காமல் மண்ணில் புதைத்தவன் புறம்பானானே. ஒரே தாலந்தை 2 ஆக்காமல் மண்ணில் புதைத்தவன் புறம்பானானே. பாடிடுவீங்களா இப்போ? எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ எல்லாரும் பாடணும், வேடிக்கைலாம் பார்க்கக்கூடாது. இது நடன கச்சேரி, பாட்டு கச்சேரி இல்லை, கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். ஆமென். எல்லாரும் உங்க கையெல்லாம் அப்படியே கட்டிக்கிட்டலாம் வைக்காதீங்க, கையை எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் 5 சொல்லும் போது எத்தனை காட்டணும்? 10ன்னு சொல்லும் போது எத்தனை காட்டணும்? என் கையில் மைக்கிறதுனால குஸ்ரோய் கை மாதிரி தெரியும், ஆனால் உங்கள் கையில் ஒன்றும் இல்லை தானே. 10 நல்லா காட்டுங்க, பாஸ்டருக்கு கூட காட்டுங்க. அப்புறம் 2ன்னா 2ன்னு காட்டணும், 4ன்னா எத்தனை காட்டணும்? 3ன்னு காட்டிட்டு இருக்கக்கூடாது, தப்பு தாளம்லாம் போடக்கூடாது. 5ன்னா 5, 10ன்னா 10, 2ன்னா 2, 4ன்னா 1ன்னா 1 தான் காட்டு. ஏன்னா அவன் 2 ஆக்கல. படிக்கலாமா? எத்தனை தாலந்துகள் உன்னில் உள்ளதோ அத்தனையும் இரட்டிப்பாக. எத்தனை தாலந்துகள் பின்வரிசை
வரிசையில் இருக்கவங்க என்னைய பாருங்க. தந்தானா 5 தாலந்தை, தாலந்தை 5 தாலந்தை ஒரே தாலந்தை 2ஆக்காமல் மண்ணில் புதைத்தவன் பூரம்பானானே. ஒரே தாலந்தை புதைத்தவன். நான் போனதுக்கு அப்புறமும் இந்த பாட்டை நீங்க மறக்காம பாடுறதுக்கு ஒரு வழி சொல்லித்தார. ஏன்னா மறதி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, கரெக்டா? இப்போ நான் பாட மாட்டேன், கையை மாத்திரம் காட்டுவேன், நீங்க பாடு, கரெக்டா? அப்படின்னா அர்த்தம் என்ன? எத்தனை தாளந்துகள்? அது மாதிரி நான் சைகை, நான் ஊமை ஆயிட்டேன். இப்போ வெறும் சைகை மாத்திரம் காட்டுவேன், நீங்க வாயை திறந்து பாட போறீங்க. ஓகே? மறக்க மாட்டீங்க தானே? ஊம பாஷையில் கூட கற்றுக் கொடுத்துட்டேன். இனி வேற பாஷை இல்லை. நிறைய சர்ச்சுங்களில் அந்நிய பாஷையில் பாடுங்கன்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே எனக்கெல்லாம் தெரியாங்க, நான் பார்க்கல, ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியாது. இதே பாட்டு நல்லா பாடிட்டு இருப்பாங்க தமிழில். திடீர்னு பாஸ்டருக்கு ஏதோ இறங்கிடும், எல்லாம் நிறுத்து அந்நிய பாஷையில் பாடுவார், கச்சாம்பூச்சான்னு பாடுவோம். இதெல்லாம் இந்த கடைசி நாட் பாடி சபையில் இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அதனால் இந்த பல்லவிய மனதில் இதைத்தான் பிரசங்கமாக பண்ண போகிறேன். 5 எத்தனாக்குனா 2 எத்தனாக்குனா 1 2 ஆக்காம என்ன செஞ்சிட்டோம்? மண்ணில் புதைச்சி வச்சிட்டோம். இந்த தாளந்துகளை இந்த தாளந்து என்பது ஒரு குறிப்பிட்ட பணம். அதுக்கெல்லாம் விளக்கம்லாம் தேவையில்லை. அந்த விளக்கத்தை தெரிஞ்சு நீங்கள் ஒன்றும் பரலோகத்துக்கு போக போகிறதும் இல்லை. இப்படிதான் உங்களுக்கு நேற்றெல்லாம் நிறைய எபிரேய வார்த்தைகள்லாம் சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் அந்த எஜமான் கொடுக்கும்போது எப்படி கொடுத்தார் அப்படின்னு 15வது வசனம் சொல்லுது. யாராவது வாசிங்க பார்க்கலாம். எப்படி கொடுத்தாரு? அவன் இந்த 5 தாலந்து கொடுத்தவனா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். 2 தாலந்து கொஞ்சம் பிடிக்கும். 1 தாலந்து பெற்றவன கொஞ்சம் ஏதோ பேருக்கு அப்படிலாம் கிடையாதுங்க. இவர் ஏன் இப்படி கொடுத்தார்? நிறைய பேர் கேட்பாங்க, ஏதேன் தோட்டத்தில் எதுக்கு அந்த மரத்தை வச்சார்? அதை ஏன் சாப்பிடாதன்னு சொன்னார்? இப்ப இதை தெரிஞ்சிட்ட உடனே இவர் அப்படியே ஒரே குதியில பரலோகத்துக்கு போயிடுவார். சிலர் கேட்கறது, காயினுக்கு மனைவி எங்க இருந்து வந்தா? அடுத்தவன் மனைவியை பத்தி உனக்கு என்ன கவலை? இதெல்லாம் ஒரு கேள்வியா? பெரிய வேத இதுக்கெல்லாம் பதில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கெல்லாம் பதில் இருக்கு. நீ பரலோகத்துக்கு போறதுக்கும் காயினுக்கு மனைவி எப்படி வந்தாங்கிறதுக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி தங்களை பெரிய வேத போதகன் காட்டிக்கிட்டு இருக்கிற மிஞ்சின நீதிமான்கள் இன்னைக்கு நிறைய பேர் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. நாங்க அதுக்கு விளக்கம் சொல்றோம், இதுக்கு விளக்கம் சொல்றோம்னு. தேவையானது ஒன்றே, உன்னை விட்டு எடுபடாத
நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும். ஸோ அதனால இந்த 3 பேருக்கும் இந்த எஜமான் ஒன்று போல கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு பஞ்சாயத்து பண்ணுற கட்ட பஞ்சாயத்து ஆட்கள்லாம் வருவாங்க பாருங்க. 5 அவன் 2 மடங்கு ஆக்கிட்டான். 2 இந்த பையன் என்ன பண்ணிட்டான், மண்ணில் கொண்டு போய் புதைச்சி வச்சான். அப்போ அவன் கையில் ஈக்குவலாக 5 மாதிரி கொடுத்துருந்தா 5 தாளந்து எங்கே போயிருக்கோம். அதனால் கர்த்தர் எதை செய்தாலும் நேர்த்தியாக தான் செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, திறமைக்கு தக்கதாக. இன்னைக்கு இந்த சர்ச்சில் உன்னை ஆண்டவர் எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுங்கிற அந்தஸ்தில் இல்லை. உன் திறமை எவ்வளவோ அதற்குரிய வேலையை ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால ஆண்டவற்ற கேள்விலாம் கேட்க முடியாது. ஆண்டவற்ற போய் நியாயம் பஞ்சாயத்தெல்லாம் பண்ண முடியாது. அவர் எதை செய்தாலும் அவர் சர்வ ஞானம் உள்ள தேவன். அவர் செய்கிற அனைத்தையும் நன்றாய் அதினதின் காலத்தில் செய்கிற தேவன். அதனால முதல் பாயிண்ட் நல்லா கவனிங்க. அவன் திறமையின்படி எஜமான் அவர்களுடைய கரங்களிலே தன்னுடைய பொக்கிஷத்தை ஒப்பு கொடுத்தார். எங்களை மாதிரி ஊழியக்காரங்கள் கூட ஒரு பெரிய பிரச்சனை. நான் மாத்திரம் எப்படி இருக்கிறேன்னு அவங்கெல்லாம் முன்னேறிக்கிட்டே போகிறாங்களே. நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. இப்போ எனக்கு பெங்களூரில் என் சபையாரே வந்து அவங்களுக்கே தெரியும், நிறையா பாசமாக இருக்குது. என்னை பார்த்தாலே கொஞ்சம், ஏன்னா எனக்கு முந்தி எத்தனையோ வருஷங்கள் அது பாரு. நல்லா கவனிங்க, இங்கே மாய வித்தை மந்திர வித்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கடை ஆரம்பிக்கிறான்னா அந்த கடைக்காரனுடைய வியாபார திறமையினால தான் அந்த கடைக்கு மக்கள் வருவாங்க. ஒருவேளை அந்த கடைக்குள்ள அவன் டூப்ளிகேட் பொருளை கூட விற்குவான், ஆனால் அவன் வியாபார திறமை மக்களை என்ன செய்து உள்ள அதை மாதிரி கர்த்தர் தந்த தாளந்துகள் திறமைகள் வரங்களை சரியா பயன்படுத்தினா கண்டிப்பா சபை வளரும். நல்ல கவனிங்க, பைபிள்லே படிக்கிறோம் 50 பேருக்கு அதிபதி, 10 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதிலாம் ரோம அரசாங்கத்தில் உள்ளவங்கள படிச்சிருக்கிறோம். அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது, 10 பேரை கவனிக்கக்கூடியவனா 10 பேருக்கு அதிபதியாக வைப்பாங்க. 50 பேரை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை உள்ளவனை 50 பேருக்கு அதிபதியாக வைப்பாங்க. 100 பேருக்கு தலைவனாக இருக்கக்கூடிய தகுதி உள்ளவனை எவ்வளோ பேருக்கு வைப்பாங்க. இப்போ நம்ம இராணுவத்தில் கூட அப்படி தான் வச்சுட்டே போகிறாங்க பதவிகள். அதனால் திருச்சபையில் வந்து முறுமுறுப்புகள் இருக்கவே கூடாது. அவங்க மாத்திரம் முன்னால் நிற்கிறாங்க, அவங்க மாத்திரம் சீக்கிரம் வளர்ந்துட்டாங்க. அவங்க சீக்கிரம் வளரலைங்க, அது ஒரு பிரீடு. இப்போ ஒரு நர்சரி தோட்டத்தில் போங்க, செடிங்க, சில செடிகள் மெதுவாக வளருகிற செடிகள் இருக்குது, சில செடிகள் என்ன செய்யும் சீக்கிரத்தில் புசு புசுன்னு என்ன செஞ்சிடும் வளர்ந்துடும். அது ஒரு பிரீடு. அது மாதிரி இந்த சர்ச்சுக்குள்ள ஆண்டவர் விதம் விதமான வண்ண வண்ணமான விசுவாசிகளை எங்க வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, பாஸ்டர்ஸ்னா வெள்ளை சட்டை தான் போடணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? அப்படி ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்கிறதுல நான் 1 2 3 பேர் தான் வெள்ளை சட்டையில் வந்திருக்கிறோம். மற்றவங்களாம் அப்போ நிறைய போயிடுவாங்களா? அங்கே யார் அவர் ஐயா ஒன்று ஓகே. நான் அப்படிலாம் சட்டம் இல்லைங்க. ஏங்க எல்லாமே வெள்ளையாக இருந்தால் எப்படி இருக்கும்? பார்க்க நல்லா இருக்கு. அதனால தான் ஒருத்தன் சொல்கிறான் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருங்கிறான். புரியுதா உங்களுக்கு? வண்ணம். இந்த இந்தியாவுக்கு வெளிநாட்டுக்காரங்க வருவாங்க, பெரும்பாலும் இந்த வெள்ளைக்காரங்க வரும்போது அவங்களுக்கு நான் மொழிபெயர்க்கிறவன்னா நான் இருப்பேன். நான் இங்கிலீஷ்லேருந்து தமிழில் லோக்கல் லாங்குவேஜில். அந்த வெள்ளைக்காரங்க என்கிட்ட கேட்குற கேள்வி, அவங்க கோட்டு போட்டாங்கன்னா பாருங்களேன், நம்மளை மாதிரி கலர் கோட்டே போட மாட்டோம். போட்டால் என்ன தான் போடுவோம், பிளாக் கலர். அவங்க கேட்பாங்க, வாட் இஸ் ரூபன், வாட் இஸ் திஸ், இந்தியன்ஸ் ஆர் ஸோ கலர்ஃபுல் அப்படின்னு கேட்போம். இந்தியர்கள் எப்படி இருக்கிறாங்க ரொம்ப, நான் தேட் இஸ் த பியூட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னுவேன். ஏன்னா அவனுக்கு விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல. அதே மாதிரி இன்னொன்றுங்கப்பா, சொல்ல வெக்கமாக தான் இருக்குது. ரோட்டு ஓரங்களில் நாங்கள் காரில் போகும்போது நம்மால் அங்கே பைப்பு திறந்து அடிச்சுட்டு இருப்போம். வாட் இஸ் திஸ்,
வெள்ளைக்காரன் இந்த கேள்வியை கேட்கும்போது மாத்திரம் எனக்கு அவனுக்கு பதில் சொல்லவே தடுமாறுவேன். ஏன்னா அவனுக்கு தெரியுதில்ல, நிற்கிற லட்சணத்தை பார்த்தாலே இந்தியாவினுடைய அந்த சிறப்பையும் அவன் பார்க்குறான். அதனால் அவன் முன்னாடி இந்தியர்களை விட்டு கொடுக்கக்கூடாதுங்க. ஏன்னா இப்போ உங்கள் சேரீயே எடுத்துக்கோங்களேன், ஒரு சேரீயில் உலகத்தில் உள்ள அவ்வளோ கலரையும் வச்சுருக்குறான். புரியுதா உங்களுக்கு? அதை தான் பைபிளில் அந்த காலத்தில் பல வருண ஆடையின் படி. நல்ல கவனிங்க, God is the God of varieties. God is the God of ஒரே வெரைட்டி எல்லாம் வச்சிருக்க மாட்டாருங்க. சபைக்குள்ள பல்வேறு திறமைகள், பல்வேறு தாளந்துகள், பல்வேறு கிருபைகள், பல்வேறு வரங்கள் பெற்ற மக்களை தன்னுடைய திராட்சை தோட்டத்திலமாகிய சபையிலே தேவன் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால எந்த ஒரு வண்ணமும் இன்னொரு வண்ணத்திற்கு இளக்காரமானது கிடையாது. இந்த வண்ணங்கள் எத்தனை சொல்லுங்க? கலர் 7. இந்த 7 கலரும் சேர்ந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, என்ன தெரியுமா? வானவில். அதுக்கு ரெயின்போன்னு நம்ம சொல்றோம். அதனுடைய ஒரிஜினல் இங்கிலீஷ் என்ன தெரியுமா? விப்ஜிஆர். என்னது? அந்த விப்ஜிஆர் அப்படிங்கிறதுல 7 வார்த்தை இருக்குது. வி வயலட், ஐ இண்டிகோ, B for blue, G for green, Y for yellow, O for orange, R for red. இந்த 7 தாங்க கலர். இந்த 7 கலரை தான் இன்னைக்கு இந்த மாதிரி வண்ண போஸ்டருங்களெல்லாம் அடிக்கிறாங்க. கடவுள் பாருங்க, அந்த வானவில்லை மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு உடன்படிக்கையின் என்னவா வச்சிருக்கிறாரு? அடையாளமாய் வைத்திருக்கிறார். என்னதான் மழை பெய்யட்டும். சமீபத்தில் சென்னையில் வர வேண்டிய மழை எங்க ஊருக்கு வந்துருச்சு. நான் இன்னைக்கு கேரண்டியா சொல்லிட்டு போறேன், தண்ணீரால் இந்த உலகம் சில அழிவுகளை சந்தித்தாலும் முழுமையான அழிவை என்ன செய்யாது? ஏன்னா அவர் சொல்லிட்டார், இன்னொரு தரம் பூமியை நான் ஜலப்பிரளயத்தினால் என்ன செய்ய மாட்டேன்? அழிக்க மாட்டேன். ஆனா எதனால அழிப்பார்னு யாருக்காவது தெரியுமா? அக்னியினாலும் கந்தகத்தினாலும். சரி, இப்போ பாயிண்ட் அது இல்லை. பாயிண்ட் என்ன தெரியுமா? 7 வண்ணங்களையும் உருவாக்கியவர் யார் சொல்லுங்க? எந்த வண்ணம் எதை விட சிறந்தது அப்படிலாம் சொல்ல முடியாது. 7 வண்ணமும் கலரும் யார் தான் உண்டாக்குனாரு? அதனால எந்த கலரும் எதுக்கும் என்ன கிடையாது? குறைவானது கிடையாது. இந்த பிரிண்டிங் டெக்னாலஜி யாருக்கா தெரியுமான்னு தெரியாது. நான் பிரிண்டிங் டெக்னாலஜி தெரிஞ்சேன். நான் எத்தனையோ ப்ரெஸ் எல்லாம் வச்சுருந்துருக்கிறேன். ஹைடல்பர்க்னு சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பக்கத்தில் நீங்கள் பேப்பர் அனுப்புனீங்கன்னா அந்த பக்கம் அது புத்தகமாக வந்து விடும். அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸையே என்னால் கையாள முடியும். டிடிபின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, டிசைனிங் பண்ணுறது. இதெல்லாம் எனக்கு கைவந்த கலை. அதில் தான் நான் சொல்கிறேன், சில சமயத்தில் எந்த கலரோட எந்த கலரை சேர்ந்தா ஒரு புதிய வண்ணத்தை உருவாக்கலாம். இதுதான் எல்லாம் இந்த ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஒரு காலத்தில் அவங்களாம் ப்ரெஷ்ஷில் பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதை கம்ப்யூட்டர் கலர். இப்போ கூட நீங்கள் பாருங்கள், நம்ம வீட்டுக்கு சுவருக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்ன ஒரு இது வாங்கிட்டு ஒரு பெயிண்டில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி. இப்போ அப்படி இல்லை. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீ பெயிண்டிங் ஷாப்பில் போய் சொன்னீங்கன்னா கம்ப்யூட்டர் நீங்கள் விரும்புகிற கலர் என்ன பண்ணுது? கலக்கி கொடுக்குது. நீங்கள் விரும்புகிற பெயிண்ட் அது இல்லைன்னாலும் அது என்ன செஞ்சு கொடுக்குது? எது கூட எதை விரும்புனா நாம காட்டுற இந்த கலர் வரும்ன்றத கம்ப்யூட்டர் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்குது. நான் கேட்குறேங்க, கரண்ட் போனால் ஆஃப் ஆகிற கம்ப்யூட்டருக்கு ஏதோடு எந்த கலரை சேர்ந்தால் அழகு கூடும் என்பது தெரியுமானால் தன்னுடைய திருச்சபையை அழகான மணவாட்டியாய் உருவாக்க யாரை யாரோடு இணைத்தால், யாரை யாரோடு சேர்த்தால் திருச்சபை மலர்ந்து வண்ணமயமான மகிமையான மணவாட்டியாக மாறும் என்பதை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க என்ன நிலைமையில் இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கிறீங்களோ அதை குறித்து என்ன சொல்லக்கூடாது? குறை சொல்லக்கூடாது.
முறுமுறுக்க கூடாது. தேவன் உங்களை வைத்திருக்கிற நிலைமை, ஸ்தானம், அந்தஸ்து, பொறுப்பு, பதவிகளை குறித்து சண்டை போடக்கூடாது. ஏன்னா அது யாரால் தரப்பட்டது? கர்த்தரால் தரப்பட்டது. இப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்க. அப்படியே போயிட்டே இருக்கலாம். 16-17 அவங்க என்ன செய்யறாங்கன்னு போட்டிருக்கு. 5 தாலந்தை வாங்கினவன் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். சரி பாருங்க, 3 பேர் தாலந்து கொடுத்தாரா? 3 பேருமே போனாங்க. They have gone to somewhere. எங்கேயோ போனாங்க. 5 வாங்கினவன் போனான், என்னென்னவோ செஞ்சான், என்னென்னவோ பிரயாசப்பட்டான். எத்தனை ஆக்கிட்டான்? இது ஒரு ஓமை. அதனால ஏன் 15 அப்படி ஒரு கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. 2 வாங்கினவனும் போனான். போய் என்ன செய்தான்? வியாபாரம் செய்தான். என்ன வியாபாரங்கிறதுலாம் அங்கே வெளிப்பாடு கிடையாது. அதுக்கும் வெளிப்பாடு சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. ஏங்க என் பிரசங்கத்தை கேட்குறீங்களா? நான் இன்டைரக்டாக ஒரு ஜோக் அடித்தா கூட அப்படியே பரிதாபமாக பார்க்குறீங்க. எனக்கு நேரம் இல்லை இன்னைக்கு உங்களை சரியான டைம். ஏன்னா காலையில் 6 மணிக்கு சர்வீஸ் இல்லை, அதனால 2 பேருமே போனாங்களா? 3வது போய் அவனும் போனானா? போனான். அவன் போய் இவங்களை விட பெரிய வேலை செய்கிறான். பூமியை என்ன பண்ணுறான்? தோன்றான். அவன் என்ன செஞ்சிருக்கலாம்? அவங்களையாவது பார்த்துருக்கலாம். என்ன காப்பியாவது டிஹெச்ஆன் காப்பின்றாங்கல்ல, அதையாவது செஞ்சிருக்கலாம். ஆனால் இவன் போனாங்க. முதல் 2 பேர் செஞ்சதைத்தான் இவனும் செஞ்சான். போய் அவங்க வியாபாரம் பண்ணாங்க. இவன் என்ன பண்ணான்? இதுக்கு பேர் தான் வீண் அலுவல். வீண் வேலைன்னு சொல்றது இது. 2 மடங்கு தான் ஆக்கணும்னு அந்த எஜமான் சொல்லிட்டு போனாரா? சொல்லல. அப்படின்லாம் அவர் சொல்லல. கழுத்தை புடிச்சு தொண்டையை நெரிச்சு லிவிங்ஸ்டன் இன்னைக்கு 35 வருஷம் உங்க அப்பா இந்த ஊழியம் செஞ்சு அவர் 33 வருஷம் உன் கையில கொடுத்துட்டு போயிருக்கிறார். நீ என்ன செய்வே எங்களுக்கெல்லாம் தெரியாது. 36வது வருஷம் இந்த சர்ச்சை இத மாதிரி 10 மடங்கு இடிச்சு 10,000 ஆத்துமா அப்படிலாம் சொல்ற அளவுக்கு நம்முடைய எஜமான் கொடுமைக்கார எஜமான் அல்ல. நம்முடைய எஜமான் யாரு? நம்மை அழைத்தவர், நம்மை அபிஷேகித்தவர், நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறவர். உன் திறமைக்கு தக்கதாகத்தான் உங்ககிட்ட எதிர்பார்ப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் திறமைக்கு தக்கதாக அல்லது அவர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்கு தக்கதாக, தாளந்துகள், கிருபைகள், வரங்களுக்கு தக்கதாக நான் போய் என்ன செய்யணும்? வியாபாரம் செய்யணும். எல்லாருக்கும் நல்ல கவனிங்க. இப்போ இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு கூட ஒரு பெரிய தவறான, அவர் பாட்டு போட்டார். இப்போ இந்த நல்ல வேளை கேசட்டு ஒழிஞ்சுது, சந்தோஷமா இருந்தோம். சிடி வந்துச்சு, இப்போ அதுவும் ஒழிஞ்சுது, ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? சில பாசுங்க அவன் போட்டுட்டான், நான் போடாமல் இருந்தால் என் மரியாதை என்ன? புஞ்சாதி தாலியை கூட வித்துட்டான் பாஸ்டர். எவன் வைக்க சொன்னான் உன்னைய? முதல்ல தாலி எவன் கட்ட சொன்னான் உன்னைய? தாலியை வித்துட்டாராம். சிலெல்லாம் சொல்லுவாங்க, ஐயா ரெக்கார்டிங் எல்லாம் முடிஞ்சு ஸ்டுடியோவில் இருக்குய்யா, இப்போ பணம் கொடுத்தா என்ன வந்துடும்? இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? எனக்கு அவர் அந்த தரிசனத்தையோ அந்த வேலையோ தந்திருந்தா என் கழுத்து அடமானம் வச்சாவது நான் செய்வேன். ஆனால் அப்படி செய்யும்படிலாம் தேவன் கேட்க மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு அநேகர் ஊழியத்தில் ரொம்ப ராங்கா போறாங்க. ஆண்டவர் சொல்லாததை இவங்க செஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் யாக்கோபை போல ஜெபிக்கிறோம். என்னது? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை. அவன் கதை வேறங்க, நம்ம கதை வேற. நல்ல வேதத்தை ஆராய். அவன் என்னத்துக்காக, என்ன ஆசீர்வாதத்துக்காக அங்கே ஜெபம் பண்ணான்? மறுநாள் காலையில் ஆற்றை கடந்து போகும் பொழுது அவன் அண்ணன் யாரை பார்க்க போறான்? ஏசாவை சந்திக்க போறான்.
ஏசா கடைசியா சொல்லி இவன் காதுல இன்னமும் ஒலித்து கொண்டிருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? டேய், என்ன நீ ஏமாத்திட்டல, நம்ம அம்மா அப்பா கதை முடியட்டும், உன் கதை. அப்படி சொல்லல, நான் சொல்றேன், உன் கதைய நான் முடிக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னதுனாலதான் இவன் பயந்து போய் எங்க ஓட்டான். அது கூட தெரியாதா? மாமா வீட்டுக்கு அங்க ஓடி போய் அங்க இவன் என்னென்ன வேலை எல்லாம் காட்டினான். இப்ப பாருங்க, அங்க வர்றோம், எதுக்குமே பயப்படாதவன் தான் கூட பிறந்த அண்ணனை, நான் தெளிவா சொல்றேங்க, அவன் அந்த ஆசீர்வாதம் கேட்டான் தெரியுமா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா அவனுக்கு இருக்கிற மந்தை, மனைவி, அப்புறம் அதுக்கப்புறம் டேஷ் டேஷ், இதெல்லாம் பார்த்தா அதுவே பெரிய மந்தையா இருக்கு. அவனுக்கு இன்னும் என்ன ஆசீர்வாதம் தேவை? உயிர் பிச்சை கேட்கிறான் ஆண்டவர். என்ன கேட்கிறான்? அதை மாதிரி இப்போ நீ ஒரு சீடி போடுறதுக்கு ஆண்டவர்கிட்ட போய் யாக்கோபை முன்னால் உதாரணம் வச்சுக்கிட்டு என் ஆசீர்வதிக்கலாம் நான் விட மாட்டேன்னா, நீ கண்ணை திறந்து பார்த்தா அவர் எப்போ போயிருப்பார். இந்த விட மாட்டேன், அவர் கொடாக்கண்ட மாதிரி இவங்க விடாக்கண்டம் அப்படிலாம் சில பாஸ்டர்ஸ் அப்படி கற்றுக் கொடுக்குறான். அப்படி யாக்கோபை போல போராடு. அவன் எதுக்காக போராடுனான்னு தெரிஞ்சுக்கிட்டு போராடணும். ஊரோடு ஒத்துப்போ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? நீங்க போவாதீங்க, அப்படி ஒரு பழமொழி இருக்கு. ஒரு ஊரே ஓடிச்சான், ஒருத்தன் அவங்க பின்னாடி ஓடினான். ஒருத்தன் அவனை நிறுத்தி எங்க ஓடுற அப்படின்னு கேட்டானா. எனக்கு தெரியாது, ஊரே ஓடுது, நானும் ஓடுறேன். நானும் எங்க இப்படிலாம் நம்ம கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாதுங்க. ஊரே ஓடாம தூங்கிட்டு கிடந்தாலும் நான் ஒருத்தனாவது கர்த்தருக்காக ஓடுறவன்றவங்க தரிசனம் பெற்றவன். அல்லேலூயா. எல்லாரும் தூங்கி கிடக்கு, ஐ டோன்ட் கேர், எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்வேன். சரி, அவன் என்ன செஞ்சான் பாருங்க. அந்த ஒரு ஆளை மத்தி மாத்திர பார்ப்போம். போனான், நிலத்தை தோண்டினான், பணத்தை, இந்த மூணுமே என்ன வேலை சொல்லுங்க? வீணான வேலை. எங்க பணத்தை போய் யாராவது நிலத்தை தோண்டி உள்ள வைப்பாங்களா? செல்ஃப்ல வைப்பாங்க, பாக்கெட்ல வைப்பாங்க, சீக்ரெட் லாக்ல வைப்பாங்க. இல்லைன்னா கொண்டு போய் பின்னாடி எஜமான் கேட்கிறார், நீ அதை யார் கையில கொடுத்துருக்கலாம்? வட்டிக்காரர்கிட்ட கொடுத்துருந்தேன்னா நான் இப்போ அதை என்ன வட்டியும் முதலுமோ சிலர் கொண்டு போய் அங்கே வாரம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ வட்டிக்காரன்னா யார் தெரியுமா? ஷேர் மார்க்கெட் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். வீண் வேலை செய்தான். இன்னைக்கு நம்ம சபையில் உட்கார்ந்துருக்கிறோமே, நம்ம செய்கிறது எல்லாமே நாம் செய்யும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறதைத்தான் செய்கிறோமா, இல்லை நம்மை நாமே திருப்திப்படுத்தி கொள்ள அல்லது சாக்கு போக்குகளை சொல்வதற்காக செய்வதும் செய்யாததும் போல சபையில் இன்னைக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? வீண் வேலைலாம் செய்யும்படி தேவன் நம்மளை அழைக்கலை. நமக்கு வாழ்க்கையில் வந்த ஆபத்துக்கள், வேதனைகள், சோதனைகளில் கொரோனாவில் கொத்து கொத்தா போனாங்கங்க. நம்மளை மாத்திரம் ஆண்டவர் வச்சிருக்காருன்னா நம்ம ரொம்ப யோகியர்கள் அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஏதாவது செய்வீங்கன்னு நம்பி விட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேராக நான் வேகமாகவே ஓடுறேன். 19வது வசனம் பாருங்க, verse 19. அந்த ஊழியர்கள் ஓகே பாருங்க, அப்படி 23 வரைக்கும் அப்படியே போகுது. அதில் ஒரு வார்த்தையை கவனிங்க. வெகு காலமான பின்பு அந்த எஜமான் என்ன செய்தார்? திரும்பி வந்து தன் ஊழியக்காரரிடத்துல என்ன கேட்டார்? வார்த்தை கவனிங்க.
வெகு காலமான பின்பு. இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க, 2000 வருஷமே முடிஞ்சு போச்சு, வருவேன்னு சொன்ன இயேசுநாதர் வந்துட்டாரா? வரலதான். ஆனா ஒண்ணு அந்த வார்த்தை சொல்லுது, வெகு காலமானாலும் எஜமான் திரும்பி வரப்போவது நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து எப்படி இருக்கல, தாமதமாலாம் இல்ல. மறந்து போய் நடுக்கடல்ல 7 கன்னியர் அப்படியே வெண்சாமரம் வீச அப்படியே கடல் மேல படுத்துக்கிட்டுலாம் அவர் இல்ல. ஏதோ ஒரு மலை உச்சியில, மலை வாசஸ்தலத்துல, குளிர்ச்சியான இடத்துல அவர் படுத்துலாம் கிடக்கல. நாம தூங்கிட்டு இருந்தா எழும்பி செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பை தந்து காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க, அவர் வர தாமதிக்கிறதுக்கு அவர் சைடுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம ரெடி ஆகாம இருக்கிறோம். அதனால நமக்கு கிருபையாக நாட்களை தந்து அவர் தாமதித்து கொண்டிருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் என்ன உள்ளவராய் இருக்கிறார். அதனால தாமதிக்கிறாருங்க. வார்த்தை கவனிங்க. வெகு காலமான பின்பு எஜமான் திரும்பி வந்தார், கணக்கு கணக்கா கொடுப்பாரு, கணக்கா கேட்பார். எப்படி சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? கணக்கு கொடுப்பார், கணக்கா தான் கொடுப்பார். அதே மாதிரி கரெக்டா என்ன கேட்பாரு? நிறைய பேர் அப்படிலாம் நினைக்கல. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும். இந்த வசனத்தை வச்சே நிறைய பாஸ்டருங்க உருட்டி உங்களை நாசமாக்கிட்டாங்க. பாஸ்டருங்களை வச்சுக்கிட்டு தான் சொல்றேன், நான் அவங்கள சொல்றேன், எங்க ஊர் பாஸ்டருங்களை சொல்றேன். இந்த வசனத்தையே சொல்லி சொல்லி கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தய உள்ளவர் அப்படிலாம். ஏங்க, அவர் எல்லாம் உள்ளவர் தான். ஆனா வர வேண்டிய நேரத்தில் வருவார், கணக்கு கேட்க வேண்டிய நேரத்தில் என்ன கேட்பார்? தய உள்ளவர் இல்லாமலாம் இல்லை, தயவுள்ளவர் தான். ஆனா அதுக்காக நீ சோம்பேறியா மண்ணுல ஓன் தாளந்த புதைச்சா கூட பரவாயில்ல. யாருடைய தாளந்த புதைச்சு வச்சிருக்கிற? அவருடையத. நான் பல ஆண்டுகளாக அந்தமான் தீவுல மிஷினரியா இருந்த காலத்துல இருந்தே பாடுகிற ஒரு பாடல் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அது நான் தான் எழுதுனேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நான் எழுதலைங்க. அதை எழுதினவர் அமெரிக்காவில் வயதான நிலைமையில் இருக்கிறார். அவர் பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது? பகட்டு வாழ்வோ பரமனின் அன்போ எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், வெறும் கையாய் நிற்பாயோ? இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே, நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம்,
செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தால் அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆத்துமா இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தால் ஆத்துமா இழப்பாயே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. ஒருத்தர் பாருங்க, சிரிக்க சொல்லல, சொல்லுங்க அவங்கள பார்த்து, இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. வான் பண்றீங்க. இந்த வார்த்தை ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றார். இது சிந்திக்கிற காலம், செயல்படுகிற நேரம், மௌனமாயிருக்க கூடாது. ஏன் தெரியுமா? கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார். வெறும் கையாய் நிற்பாயோ? வெறும் கையாய் நிற்பாயோ? கவனிங்க, 2 பேர் கணக்கு ஒப்புவிச்சாங்க. என்ன செஞ்சாங்க? கணக்கு ஒப்புவிச்சாங்க. ஏன்? எதுக்கு? ஏண்டா இவ்வளோ காலம் கழிச்சு வந்திருக்குன்னு உன்னால 5 வெறும் 10 முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டாரா? இல்லைங்க. அங்கதான் அவர் தயவு உள்ளவர், அங்கதான் அவர் இரக்கம் உள்ளவர். இவன் தன்னால் இயன்றதை செய்தான். ஒரு ஸ்திரீ வந்து இந்த நளதம் என்னும் தைலத்தை ஊத்துன போது எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, எல்லாரும் ஏதேதோ கதை விடுறாங்க. ஆண்டவர் சொன்னாங்க, அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அல்லேலூயா சொல்லுங்க. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடிக்கடி என் சேர்ச்சில் சொல்லுவேன், நான் ஒரு நாள் ஆண்டவர் முன்னால் நிற்க போறேன். ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நீங்க சொன்னதை விட ஆனைய பூனை ஆகி போன, பூனை ஆனை ஆகிட்டேன் அப்படிலாம் நான் வந்து கதெல்லாம் விட முடியாது. நான் ஒண்ணுமே செய்யலன்னு மானங்கட்டவனாவும் நிற்க மாட்டேன். என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆண்டவரே என்னால் இயன்றதை உமக்காக நான் செய்திருக்கிறேன். அப்போதான் அவர் சொல்லுவார், உண்மையும் உத்தமம் உள்ள என் ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தாய், உன்னை அநேகத்தில் மேல் நான் என்ன ஆக்குவேன்? 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு. இல்ல அந்த 10 தாளந்தை நீயே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த பொறுப்புகளுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறவர்களை தேவன் அங்கீகரிப்பார். அவர்களுக்கு தர வேண்டிய கனத்தை கண்டிப்பாக தருவார். இவ்வளோலாம் அலைஞ்சி தெரிஞ்சு ஊழியம் செய்கிறோம், சபைக்காக உழைக்கிறோம், நமக்கு என்ன கிடைக்கும்னு சென்னைக்காரங்க மாதிரி இன்னும் கிடைக்கும்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க.
கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்க வேண்டியவரிடத்தில் கிடைக்கும். அல்லேலூயா. என்னுடைய சர்ச்சினுடைய ஆனிவர்சரி வரும்போதெல்லாம் இந்த உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா, ஜூடு, இவர் தான் எங்கள் சபையில் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பாளர். எல்லாரையும் கூட்டுறது, பேசுறது, திட்டம் போடுறது, பட்ஜெட் போடுறது. எல்லா ஆனிவர்சரியிலையும் நேரடியாவோ ரகசியமாவோ என்னை கனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. ஒரு திட்டம் போட்டு என்கிட்ட வருவாங்க, பட்ஜெட் போட்டுக்கிட்டு வருவாங்க. எங்கள் சர்ச் ஆனிவர்சரிலாம் பெரிய பட்ஜெட், அதெல்லாம் ஏன்னா பெரிய சர்ச்னா பெரிய பட்ஜெட். அப்போ அதை நான் படித்து பார்க்கும்போது நான் வேறு எதையுமே திருத்த மாட்டேன். நான் அடிக்கிற ஒன்றே ஒன்று என்ன சொல்லுங்க, ஹானரிங் த பாஸ்டர். பாஸ்டரை என்ன பண்ணுறது, கனம் பண்ணுதல்னு ஒன்று வச்சுருப்பாங்கல்ல, அதை மாத்திரம் கோடு போட்டுட்டு பேப்பரை கொடுத்துட்டு பண்ணுங்கன்றுவேன். அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா அதே ஆனிவர்சரியில் இப்படி மேடையில் வந்து உட்கார்ந்து இருக்கிற பிஷப்மார், பாஸ்டர்மார்க்கெல்லாம் எவ்வளவோ பணத்தை அள்ளி செலவழித்து அவங்கள நாங்கள் என்ன பண்ணுவோம், ஹானர் பண்ணுவோம். வருகிற பிஷப், நான் கர்நாடகா பிஷப்ஸ் கவுன்சிலுடைய சேர்மனாக இருக்கிறேன். அதனால வருகிற ஒவ்வொரு பிஷப்பும் என்னை கர்நாடகா வழக்கப்படி அப்படி ஒரு சேரில் உட்கார வச்சு இந்த மைசூரு அதெல்லாம் அணிவித்து என்னென்னவோ பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் ஒரு நாள் வந்துட்டு போகிறவங்க, பனி போட்டுன்னு விட்டுருவேன். இந்த வருடம் காலை ஆராதனை இருந்துச்சு, மாலை ரொம்ப முக்கியமானது. அவர் காலை ஆராதனையிலாவது ஒரு சின்ன கனம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு என்ன கொடுங்க. நான் சொல்கிறேன் சாரி. சாயங்கால கூட்டத்தில் வந்தவங்கெல்லாம் பூந்து விளையாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம். நாங்கள் ஒரே ஒரு சின்ன ஹானர் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டோம், எங்களுக்கு நீங்கள் தரல, ஆனால் எங்கெங்கிருந்து வந்தவங்கெல்லாம் உங்களை ஹானர் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொடுத்தீங்களே. நான் சொல்லட்டா, அவங்கெல்லாம் ஒரு நாள் கூத்து பண்ணுவாங்க. இவங்க என்னோடு என்றென்றைக்கு இருக்கிறவங்க. என் வாழ்வு, என் தாழ்வு, என் லாபம், என் நஷ்டம், என் சந்தோஷம், என் கண்ணீர் எல்லாவற்றையும் அவங்க எப்போதும் கூட இருக்க மாட்டாங்க, இவங்க தான் கூட இருக்கிறவங்க. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டாங்க, சபையாருடைய பாராட்டை விரும்பினா அது உனக்கு இங்கேயே கிடைச்சிடும், அங்கே ஒன்றும் கிடைக்காது. ஒரு வேலைக்கு எத்தனை சம்பளங்க கொடுப்பாங்க? ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, அவருக்கு எத்தனை சம்பளம் கிடைக்கும்? ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு ஒரு எஜமான் எத்தனை சம்பளம் கொடுப்பார்? இப்போ நான் கேட்குறேன், எங்களை போன்றவங்க உங்ககிட்டையும் கைத்தட்டு வாங்கிக்கணும், நீங்கள் கொடுக்குற கனத்தையும் நாங்கள் தேடணும், அவரும் கனம் பண்ணணும். அப்படின்னா ஒரு வேலைக்கு 2 பேர்ட்ட சம்பளம் வாங்குற மாதிரி. ஒருவேளை பாஸ்டர்ஸ்க்கு இது ஒரு ஹர்ட்டிங்காக எடுத்துக்காதீங்க. நான் என்னுடைய பிரின்சிபலில் சொல்கிறேன். இவங்கெல்லாம் பாராட்டணும், இவங்கெல்லாம் நமக்காக விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஊழியம் செய்யலைங்க. அவங்கெல்லாம் நம்ம பிள்ளைங்க. அவங்க அன்பை காட்ட முயற்சித்தாலும் நம்முடைய உண்மையான பாராட்டு எங்கே கிடைக்கும் தெரியுமாங்க? நம்முடைய எஜமான்ட்ட இருந்து கிடைக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நல்லது. என்ன சொல்லுவார்? இட் இஸ் குட், வெல் டன். என்ன அருமையான வார்த்தை. பள்ளிக்கூடத்தில் உங்கள் டீச்சர், வாத்தியார் உங்களை வெல் டன் சொல்லிட்டா என்ன சந்தோஷம் பிள்ளைங்களுக்கு. அப்படியே பாப்கார்ன் வெடிக்கிற மாதிரி வச்சிடுறீங்க. ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு நாள் சொல்ல போறார், வெல் டன் மை சர்வன்ட். அல்லேலூயா. நீ கொஞ்சத்தில், நீ இந்த உலகத்தில் 100க்கு 100 உண்மையா இருந்தாலும் எவனுமே நம்மை உண்மை உள்ளவன் சொல்லவே மாட்டான். அதெல்லாம் இருக்கும், அண்டர் கிரவுண்டில் இருக்கும், நமக்கு என்ன தெரியும்னு பேசுவோம். உள்ளதை உள்ளபடி பார்த்து பாராட்டுகிறவர் நம்மை அழைத்த கர்த்தர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. ஆமாங்க. இப்போ நான்லாம் ஓப்பனாக சில சமயத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையில் சில பெரிய காரியங்கள் நடந்தால் அதெல்லாம் நான் அப்படியே சர்ச்சில் கேட்க மாட்டாங்க, நான் அதை சொல்லிடுவேன். இப்போ சமீபத்தில் என் பொண்ணு, கடைசி பொண்ணு, கர்த்தர் தந்த நாங்கள் அடாப்ட் பண்ண பொண்ணு, 5 நாள் குழந்தையாக தெருவில் வீசப்பட்ட ஒரு குழந்தைய நாங்கள் கொண்டாந்து சட்டப்படி அடாப்ட் பண்ணி 3வது குழந்தைய எடுத்துக்கிட்டோம். அந்த குழந்தைய மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதுக்கு நான் அனுப்புகிறேன் வெளிநாட்டில். என் சபையாருக்கு
நம்ம பாஸ்டருக்கு தான் பிள்ளைய வெளிநாட்டில் அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சுங்கிற ஒரு கேள்வி எழும்புமா எழும்பாதா? என்ன உட்கார்ந்து இருக்கிறவங்களாம் கேணைங்களா? அப்படி ஒரு கேள்வி எழும்பும். அதனால என் பிள்ளையை கூப்பிட்டு ஜெபம் பண்ண வச்சேன் சபையார். அவங்களே பூங்கொத்து கொண்டாந்து கொடுத்த பொழுது அவ ஏன் வெளிநாட்டுக்கு படிக்க போறா, எவ்வளவு செலவாகும், அதுக்கு என்னென்ன திட்டங்கள் வைத்து நாங்கள் அவள் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிறத யார் முன்னாடி சொல்லிட்டேன். அப்படி நான் சொல்லணும்னு அவங்களுக்கு கேட்கலாம் இல்லை. ஏன் தெரியுமாங்க? இயன்ற வரைக்கும் பவுல் சொல்றார், நான் மனுஷருக்கும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்ற மனசாட்சியை உடையவனா இருக்க என்ன செய்கிறேன், பிரயாசப்படுறேன் அப்படிங்கிறார். நானும் அதை ரொம்ப பிரயாசப்படுவேன். ஒரு விலை என் பொண்ணு வந்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க, என் மகன் வந்து அடிக்கடி வெளிநாடு, என் மருமக வந்து அமெரிக்க நாட்டை சேர்ந்த பெண்ணு. அதனால் என் மருமகனும் வெளிநாட்டில் இருக்கிறாரு. வரும்போது என்னத்தையாவது வாங்கிட்டு வேண்டானாலும் தலைவலி பூச்சோம். நான் அவங்கள்ட்ட பார்த்து சொல்லுவேன், நீங்கள் இப்படிலாம் விலை உயர்ந்து பொருளை எனக்கு வாங்கி தர்றீங்க, சபையார் என்ன நினைப்பாங்க? ஏழை மக்கள் வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி வீடு பெருக்கி கூட்டி தசமபாகம் காணிக்கேன்னு கொண்டாந்து போடுறாங்க. ஒருவேளை அதுல தான் நம்ம பாஸ்டர் இவ்வளவு வசதிகளோடு வாழ்றாரோ அப்படின்லாம் கூட ஒரு சந்தேக பார்வை கூட என் மேல என்ன செய்யக்கூடாது. அப்படிலாம் நீங்க வாழ்ந்தா கூட பேசுறவங்க என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஊர்வாயை மூடுறதுக்கு என்ன கிடையாதான், பானையில் உலை மூடின்னு ஒன்று வைக்கிறோம்ல, அதுக்கு வச்சிடலாம். ஆனால் ஊர்வாயை மாத்திரம் நம்மளால் என்ன செய்ய முடியாது. பாருங்களேன், கொஞ்சம் அப்படி எளிமையாக ட்ரெஸ் போட்டு வந்தா இவருக்கு என்ன குறைச்சல், பார் பிச்சைக்கார மாதிரி வேஷம் போடுறாரு. கொஞ்சம் நல்லா கோட்டு சூட்டு பார்த்தா பார்த்தியா எப்படி வரா இருப்பார். ஏங்க என்னதான் செய்யணும்? எளிமையா வந்தா வேஷம் போடுறான்றீங்க. கொஞ்சம் அது கூட நாங்க வாங்கினதா இருக்காது. நேற்று கூட நாங்கள் டை கட்டிட்டு வந்தேன். இந்த ஊருக்கு டை தேவையில்லைன்னு நினைச்சேன், எல்லாத்தையும் அப்படியே கலத்தி வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா அது ஒரு பழக்கம் எங்களுக்கு, எங்கே போனாலும் டை கோட்டுங்கிறது தேவைப்படுதுங்க. ஒரு பிஷப் கவுன்சிலுக்கே தலைவராக இருக்கிறாருன்னா மக்கள் கொஞ்சமாவது ஒரு டீசன்சி எதிர்பார்ப்பாங்கல்ல, அதனால அப்படி போகும். ஆனால் உங்கள் ஊருக்கு நேற்று வந்து பார்த்தேன், இங்கே இருக்கிற சூடு எப்பாடியோ நரகத்தில் பாதி இருக்கு. எதுக்கு இதை சொல்றேன்னா, எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தாலும் சரி, உன்னை உண்மையாய் அங்கீகரிக்க போகிறவர் யார் தெரியுமா? உன்னை அழைத்த கர்த்தர். அல்லேலூயா. சிலர் வந்து பாஸ்டர் நம்மளை பாராட்டணும்னு அலைகிறாங்க. நோ, பாஸ்டர் பாராட்டிட்டார்னா நீங்க கெட்டு போயிடுவீங்க. இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் பாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தீங்க? இன்னைக்கு காலையில் இங்கே நடந்த பாஸ்டிங் ப்ரேயர் வந்தீங்களா? ஓகே, வெரி குட். யார் பிரசவம் பண்ணாங்க? இந்த அம்மா பிரசவம் பண்ணாங்க. எங்கெங்கேயோ போகிறாங்க. நான் ஒரு நாள் கூட இதுவரைக்கும் பாராட்டினதே இல்லை. பாராட்டினா கதை முடிஞ்சு போயிடும். எப்பா எங்க பாஸ்டரே என்ன பாராட்டிட்டாருப்பா, பிஷப்பே என்ன பாராட்டிட்டாரு, பிஷப் கவுன்சில் சேர்மனே பாராட்டிட்டாருன்னு உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான் ஆயிடும். இதுவரைக்கும் இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரியாம தான் இன்னைக்கு பதில் தெரிஞ்சு. இந்த அம்மா கூட இருந்திருக்கலாம் ஒருவேளை. நம்ம பாஸ்டர் நம்மள ஒரு நாள் கூட வெல் டன் வெரி குட்னு சொல்லலையே. நான் வாயில கூட நடிச்சிட்டு போயிடுவேன். ஆனா உன்னை பயன்படுத்துகிற கர்த்தர் உண்மையா சொல்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கொடுக்கப்பட்ட காரியத்துல மாத்திரம் கண்ணாயிரு. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இங்க கவனிங்க, இது ஒரு சினிமா கதை தான் நான் சொல்றேன், உண்மை கதை. அதனால இந்த கமலஹாசன் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கே தெரியுது, உங்களுக்கு தெரியாம இருக்குமா? அவருக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு வந்துச்சு. என்ன அவார்டு? ஆஸ்காருங்கிறது உலகத்தினுடைய அவார்டு. அந்த அவார்டு வந்த போது சாரி மன்னிச்சுக்கோங்க, இந்திய அரசாங்கம் கொடுக்கிற மயில் அப்படிங்கிற ஒரு விருது, டாப். அது யாருக்கு? சினிமா துறையில் இருக்கிறவங்க. அதை வாங்கினார் ஜனாதிபதி கையில். இந்த தகவலை அவங்க அப்பாவுக்கு சொல்றாரு. யாரு? கமலஹாசன். அவர் அந்த காலத்தில் இந்த வசதிகள்லாம் இருக்கிறீங்களா, டெலகிராம். கமலஹாசனுடைய அப்பா அவருக்கு ஒரு டெலகிராம் அனுப்புறாரு. இப்போ அவர் ஜனாதிபதி கையில் என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறாரு? விருது வாங்கிட்டு வந்திருக்கிறார்.
அவங்க அப்பா கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை சன் அப்படின்னு தானே மெசேஜ் அனுப்பியிருப்பாரு, அப்படி தானே அனுப்புவாங்க. அவங்க அப்பா என்ன அனுப்புனார் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றுமே அனுப்பலை. வென் ஆஸ்கார், அவருடைய தந்தியில் இருந்த வார்த்தை என்ன சொல்லுங்க? எப்பா, இந்திய நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய விருதை நீ வாங்கிட்ட. அவர் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? உலக அளவில் கொடுக்குற ஆஸ்கார் விருதை எப்போ வாங்க போற? அவங்க அப்பா பாராட்டல, அவரை தூண்டி விடுறாரு. இந்திய அளவில் கிடைச்ச விருதோட என் மகனே நீ திருப்தி அடையாத, உலக அளவில் நீ என்ன அடையணும்? நம்ம ஆண்டவர் ஏன் அப்பப்போ நம்மளை பாராட்டி பாராட்டி மாலையும் கழுத்துமா வைக்கல தெரியுமோ? இன்னும் போ, இன்னும் போ, இன்னும் கொஞ்சம் போ. நீ சம்பாதித்த ஆத்துமா பத்தாதே, நீ போன தேசங்கள் பத்தாதே. வயல் நிலங்கள் அறுவடைக்கு விளைந்து எப்படி கிடக்குது? ஆயத்தமா இருக்குது. ஆட்களோ இல்லை. போ போ போன்னு துரத்திக்கிட்டே இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதை சொல்லலாம், என்னை எப்போ ஆண்டவர் துரத்திட்டே இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ பயனுள்ள பாத்திரம். அல்லேலூயா. சரி, அம்மா அம்மாருக்கு புரிய வைக்கிறேன். உங்கள் வீட்டில் விலை மதிப்புள்ள பொருள் எதுமா? உங்கள் வீட்டில் இந்த காஸ்ட்லியஸ்டில் ரொம்ப விலை மதிப்பாக நிற்கிறது எது சொல்லுங்கள்? வைர நெக்லஸ். உங்கள்கிட்ட வைர நெக்லஸ் இருக்கா? இந்த அம்மாக்கிட்ட இருக்கு. அதை எப்போ போடுவீங்க? நெக்லஸ்னே வச்சுக்கோ. நீங்கள் நெக்லஸ் இருக்கா உங்கள்கிட்ட? இருக்கா? இல்லை. எப்போ போடுவீங்க அதை கொண்டு போய் உள்ளம்பூட்டி, அதுவும் சீக்ரெட் லாக்கில் கிடாதா இருட்டு ரூம்லன்னு போட்டுருவீங்க. வருஷத்தில் ஒரு 2-3 தடவை ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வந்தால் தான் அதை தூக்குவீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் விளக்குமாறு, செருப்பு, என்ன விளக்குமாறுனா தெரியல, தொடப்போம், டெய்லி வெளியிருந்து வந்தோடனே தண்ணி ஊற்றி எடுத்துக்கிற 5 ரூபாய்க்கு ஒரு மக்கு, எது ரொம்ப பயன்படுது? அந்த வைர நெக்லஸா, இந்த விளக்குமாறும் இந்த மக்கும் இந்த தொடப்பக்கடையுமா? எது? நான்லாம் சொல்லட்டாங்க, எங்கேயோ பூட்டி வைக்கப்படுகிற வைர நெக்லஸ் மாதிரிலாம் நான் வாழ விரும்பலை. தினந்தோறும் எஜமான் கையில் எடுத்து விளக்குமாறு மாதிரி, செருப்பு மாதிரி பயன்படுகிற பாத்திரமாய் நான் வாழ விரும்புகிறேன். விசுவாசிக்கிறவங்க ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. எஜமான் கையில அடிக்கடி படுகிற ஒரு பொருள் தாங்க கனத்துக்குரிய பாத்திரம். உள்ள பூட்டி வைக்கிறது கனத்துக்குரிய பாத்திரம் அல்ல. கனத்துக்குரியவர் கையில எப்பொழுதும் நாம பயன்படுகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. இவனை பற்றி 24-25 அங்க அவன் என்ன சொல்றான் பாருங்களேன். ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் விதைக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. பாருங்க, குறைகுடம் கூத்தாடும், நிறைகுடம் தழும்பாது. இப்போ இடுப்பில் தண்ணி முழு குடத்தில் தூக்கிட்டு போகிறது ஈஸி தானே? வெயிட்டாக இருந்தால் கூட ஈஸி. ஆனால் பாதி குடம் தூக்கிட்டு போனீங்க லொழுக்கு லொழுக்குன்னு ஆட்டும், உங்களை இடுப்பை ஒடிச்சிடும். இவன் அந்த மாதிரி கேஸ், லொழலோடா கேஸ். அவன் எஜமானையே குறை சொல்கிறான் பாருங்க. நீர் விதைக்காத இடத்துல வந்து அறுக்க பார்ப்பீர். ஒரு பொருளை ஒரு இடத்துல வச்சிருக்கவே மாட்டீர். நான் இங்கே தான் வச்சேன்னு வந்து என்ன செய்வீர்? தேடுவீர். நீர் கடின இருதயம் உள்ள மனுஷன். ஏங்க யாரை பார்த்து சொல்கிறான்? எஜமான பார்த்து. பாருங்க, இவன் வேலை செய்யாதவன், இவன் சோம்பேறி, காலத்தை என்ன ஆக்குனவன்? வீணாக்குனவன். இவ்வளோ குவாலிட்டியை இவர் வச்சுக்கிட்டு நல்ல எஜமான நீர் பொல்லாதவர், வைக்காததை தேடுவீர், விதைக்காததை அறுக்க பார்ப்பீர்னு சொல்லி எஜமான் மேலேயே என்ன சாட்டுறான்? குற்றம் சாட்டுறான். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இப்படி சொல்லுவாங்க, பேட் ஒர்க்மேன் ஆல்வேஸ் குவாரல் வித் தேர் டூல்ஸ். அதாவது சோம்பேறி தன் ஆயுதங்களோடு விளையாண்டுகிட்டு இருப்பான்.
இல்லை, புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த மைக்கை நான் எடுத்தேன், ஹலோ ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்ட்மேன், ஹலோ ஹலோ அப்படியா சொன்னேன்? எவனா லூஸ் பயல்கிட்ட கொடுங்க, அவனுக்கு ஒன்றும் பேச தெரியாதுல்ல, ஹலோ ஹலோ அப்படின்னு ரொம்ப பெரியவர் நினச்சிக்கிட்டு. இப்போ உதாரணம் சொல்லுங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவரை என்ன செய்யணும்னு தெரிஞ்சவன் அதை கொண்டு என்ன செய்வான்? ஸ்பேனர், ஸ்க்ரூ டிரைவர் இந்த மாதிரி வச்சுக்கோமே. இப்போ இதை என்ன செய்யணும்னு தெரியாதவன் என்ன செய்வான் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒன்னோட ஒன்று வச்சுக்கிட்டு டிங் 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 டிங்னு சத்தம் எழுப்பிட்டு இருப்போம். பேட் ஒர்க்மேன் குவாரல் வித் தேர் டூல்ஸ். அப்படின்னா மோசமான வேலைக்காரன் தன்னுடைய ஆயுதங்களை வச்சு ஒன்னோட ஒன்று தட்டி என்ன போட்டுக்கிட்டு இருப்பான்? சத்தம் எழுப்பிக்கிட்டு இருப்பான். ஆனால் நல்ல வேலைக்காரன் அந்த ஆயுதத்தை கொண்டு என்ன செய்யணுமோ அதை செய்வான். அல்லேலூயா. இவன் பேட் ஒர்க்மேன், மோசமான வேலைக்காரன். அதனால டூல்ஸை கொண்டு போய் மண்ணில் ஒழிச்சு வச்சுட்டு அதை இவன் மேல இறக்கப்பட்டு கருணையாய் தந்த தன் எஜமானை பார்த்து சொல்றான், நீர் பொல்லாதவர். சில சமயத்தில் பைபிளில் சில தேடுவோம், அவர் புனிதனுக்கு புனிதனாகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு. அது எப்படி ஆண்டவர் ஒரே நேரத்தில் இப்படி இருப்பார்? அது இந்த வசனத்தில் பாருங்க. வேலை செஞ்சு ரெண்டு ஆக்குனவங்களுக்கு அவர் நல்லவனுக்கு நல்லவனாக தான் இருந்தார். இவன் மாறுபாடு உள்ளவன், அவங்ககிட்டையும் நல்லவராக இருந்தா அவர் தேவனாவே இருக்க முடியாதுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, ஆண்டவர் அன்புள்ளவர்ன்றீங்க, அவர் எப்படிங்க நரகத்தில் போடுவார்? அப்படின்னா அவர் நீதி உள்ளவர். நாங்கள் பிரசங்கிக்கிறோமே, நீதி உள்ளவராக இருந்தா நரகத்துக்கு போறவனை நரகத்துக்கு அனுப்பணும், மோட்சத்துக்கு போறவனை மோட்சத்துக்கு அனுப்பினாதான் அவர் நீதி உள்ள தேவன். அவர் அன்புள்ள தேவன். அதனால தான் இந்த மோட்சம் நரகம் வாசலருகே வந்தாலும் இன்னமும் உனக்காக தாமதித்தே இந்த 3 நாள் கூட்டத்திலேயாவது நீ உன் வாழ்க்கையை சரியாக்கிடுவேன்னு சொல்லி என்ன கொண்டாந்து இங்க நிறுத்தி இருக்கிறார். அவர் நல்லவர். அல்லேலூயா. வசனங்கள் எல்லாம் தப்பாலாம் புரிஞ்சிக்க கூடாது. மாறுபாடு உள்ளவனுக்கு அவர் மாறுபாடு உள்ள, எல்லாருக்கும் அவர் மாறுபாடு உள்ளவர் அல்ல. சரி, அவன் முடிவை பாருங்க. நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதா இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இவனிடத்தில் இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். அந்த இடம் எது தெரியுமா? நரகம். அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடம் எது சொல்லுங்க? இறுதி நாள். இதைத்தான் சொன்னேன், கணக்கு கேட்கும் கர்த்தர் என்ன செய்ய போறாரு? வர போறாரு. இன்னும் வரல. அவர் ஏன் தாளந்துகளை தந்துட்டு போனார் தெரியுமா? உன் வாழ்க்கையில செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா உனக்கு வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்கும். குறிப்பாக வயதானவங்களை பாருங்க, அவங்க நல்லா உழைச்சிருப்பாங்க, ஓடி ஆடி உழைச்சிருப்பாங்க. இப்போ அவங்க ரிட்டையர்ட் ஆன உடனே பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் உழைச்செல்லாம் போதும்பா, உட்காருங்க. நேரத்துக்கு நேரம் உங்களுக்கு என்ன வரும்? சாப்பாடு வரும். ஏன் சும்மா தொந்தரவு கொடுக்குறீங்க? நீங்களாம் முதியோர் படுற பாடு என்ன தெரியுமா? அவங்க உழைத்த கரங்கள் சும்மா இருக்காது, என்னத்தையாவது போய் செய்வாங்க. மருமகளுக்கு கோபம் வரும், உங்கள் அப்பாவை சும்மா இருக்க சொல், உங்கள் அம்மாவை சும்மா இருக்க சொல். அவங்க சும்மா இருந்திருந்தா உனக்கு புருஷன் கிடச்சிருப்பானா? அது கூட உங்களுக்கு புரியலையா? சும்மா இருக்க சொல். இப்போதான் ஐயாமா இருக்கே போய் ஏங்க அவங்க சும்மா இருந்தா இவளுக்கு புருஷன் எப்படிங்க கிடைச்சிருப்பான்? சும்மா இருக்க சொல்லு. கவனிங்க, ஒண்ணுமே செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா 3 நேரமும் தின்னுட்டு தின்னுட்டு தூங்குனா வயிறு தான் பெருசாகும், வேற ஒன்றும் பெருசாகாது. நீங்க நிறைய பேருக்கு வயிறு எவர் பிரெக்னன்ட் நெவர் டெலிவரி, எப்போதும் பிரசவம். என்னது
ப்ரெக்னன்ட் நெவர், தெரிஞ்சு வச்சு, எவர் ப்ரெக்னன்ட் நெவர் டெலிவரி. எனக்கு கூட கொஞ்சம் இருக்குது. நான் இந்த சுகருக்காக ரொம்ப மெடிசின்ஸ் எடுக்கிறேன். என் டாக்டர்கிட்ட முந்தா நாள் நாங்கள் வர எப்போவுமே வெளியூர் போகணுன்னா டாக்டரை பார்க்கணும், இல்லாட்ட விட மாட்டார் அவர். போய் சொன்னேன், சார் இந்த வயிறு அது இன்ஜெக்ஷன் எப்போ நிறுத்துகிற லெவலுக்கு நீ வர்றியோ அப்போ தானாகவே போயிடும். ஏன்னா என்ன கூட இந்த நானே சொல்கிறேன்ல, எவர் ப்ரெக்னன்ட், இவர் கூட பாதி ப்ரெக்னன்ட் மாதிரி தான் இருக்கா நினைக்கக்கூடாது. ஆனால் என் சபையாருக்கு தெரியுங்க, தேனீக்களை போல பம்பரமாய் சுழண்டுக்கிட்டே இருப்பேன். என்னெல்லாம் சும்மாலாம் யாரும் பார்க்கவே முடியாது. நான் பெருமைக்கு சொல்லலைங்க, என் கர்த்தருடைய ராஜ்ய பணியில் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமாங்க. ஒன்றும் செய்யாத பாருங்க, ஓட்டை உடசல் ஈயம்புத்தாளைக்கு பேரிச்சம்பளம்ன்றது தான் கொண்டு போய் மூலையில் போட்டு வைப்பாங்க. விலை மதிப்புள்ள எதையும் அழகாக இப்படி அலங்காரமாக கொண்டாந்து வைப்பாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்ய பணியில் ஓஞ்சி போய் காத்து போன பலூன் மாதிரி போடாமல் ஓடு. இப்போ பாருங்க, நாளைக்கு போவேன், எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், நாளை மறுநாள் பைபிள் ஸ்டடி, அதுக்கு மறுநாள் பிஷப்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ்க்கான பைபிள் ஸ்டடி, ஓடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அதில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு ஓய்வு தாரும் அப்படின்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு நான் என் வாழ்க்கையை சொல்கிறேன். நான் படுக்க போகும்போது குறைந்தபட்சம் 1 மணி தான் என்னுடைய படுக்கை நேரம். ஆனால் சில சமயம் தூக்கம் வராது, அதனால் 2 மணி. நான் எழும்புறது 4 மணி. நல்லா கவனிங்க, ஒரு நம்பருக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். 1 மணிக்கு படுத்தா 3 மணி நேரம் தூக்கம், 2 மணிக்கு படுத்தா 2 மணி நேரம் தூக்கம். தட்ஸ் ஆல். வண்டி ஓடிட்டே இருக்குது. காலையில் எழுந்து என் தனிப்பட்ட தியானம், என் தனிப்பட்ட ஜெபம், என் தனிப்பட்ட காரியங்களை ஆண்டவரோடு செஞ்சுட்டு ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் நான் போயிட்டேன்னா 9 o'clock வரைக்கும் அந்த ரூமுக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா உலகம் முழுவதும் நான் எழுதுகிற தியானங்களை ஒரு மொழியில் அல்ல பல மொழியில் அனுப்பிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வருதா தம்பி? உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் வருது இல்லையா? பாருங்கள், கன்னட மொழியில், ஜெர்மன் மொழியில், வெளிநாட்டு மொழிகள்லாம் மொழிபெயர்க்கிறேன். ஏன் தெரியுமாங்க? நான் அடிக்கடி சொல்லுவேன், பேசுறதுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவேன், பார்க்கறதுக்கு பலன் இருக்கிற வரைக்கும் பைபிளை படிப்பேன், பிரயாணம் செய்வதற்கு பலன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய ராஜ்ய பணிக்காக பயணம் செய்து கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. ஒரு நேரம் வருங்க, இங்கே ஏறி வான்னு சொல்லுவார், நான் ஏறி போயிடுவேன். எவர் தடுத்தாலும் அந்த பயணத்தை நிறுத்தவே முடியாது. எங்கள் சர்ச்சில் எப்போதாவது என் மரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னால், அன்னைக்கு பார்க்கணுமா போப்பா, அன்பு மழை பொழியும், பாச மழை பொழியும், அது வரைக்கும் முறைப்பாங்க. அன்னைக்கு மாத்திரம் ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, நீங்கள் பிரசங்கத்தில் இனிமேல் அதெல்லாம் சொல்லாதீங்க. எப்படி? நேரில் பார்த்தா கூட கண்டுக்காமல் போவாங்க. அன்னைக்கு நான் என் மரணத்துக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லுவேன், வேணும்னே சொல்லுவேன். அப்போ தான் அவங்க அன்பு கிடைக்கும். அதுக்காகலாம் சொன்னேன், சபையில் போய் சொல்லிவிடாதீங்க. நான் எங்கள் சர்ச்சில் சொல்கிறேன், கவனிங்க, மரணத்தை கண்டு நான் பயப்படவில்லை. சொல்லுங்க எல்லாரும், சும்மாவாவது சொல்லுங்க. பயப்பட நான் பயப்படலைங்க, என் கூட சேர்ந்தா தைரியமா சொல்லுங்க. ஓகே. 2, நான் மரிப்பதற்கு எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறேன். 3, நான் மரிக்க விரும்பவில்லை, ஏனென்றால் என் ஆண்டவருக்காக நான் செய்வதற்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. அல்லேலூயா. 1 in 3 மரிக்க பயப்படல, மரிக்க ரெடியா இருக்கிறேன். ஏன்னா என்னால் ஈயன்றதை ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் நான் மரிக்கவும் விரும்பலை. நானா வலிய போய் எலியா மாதிரி ஒரு டுபாங்கூர் ஜெபம், போதும் கர்த்தாவே என் ஜீவனை, இது ஒரு பொய் ஜெபம். அவன் உண்மையிலேயே சாவ விரும்பி இருந்தா இந்த காட்டுக்குள்ளெல்லாம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் நாட்டிலேயே இருந்திருந்தா ஏசபேல் சொன்னா நாளைக்கு இந்நேரம் அவன் தலை அவன் உடம்புல இருக்காதுன்னு சொன்னல. அப்போ சாவ விரும்பி இருந்தா துரை எங்க இருந்திருக்கணும்?
காட்டுக்குள்ள வந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு ஏசபேலை காப்பாத்தி விட்டுட்டான். இங்க சொல்றான், போதும் கர்த்தாவே என் ஜீவனை. இது உண்மையான ஜெபமா? நிறைய பேர், நான் ரொம்ப பொல்லாத பசங்கியாருங்க, என்னெல்லாம் சொல்ல ஐயா கர்த்தர் என்னை எடுத்துக்கிட முடியும், ஒரு ஜோமன் வாங்கம்மா அப்படின்னு கூப்பிடுவேன். உடனே வாங்க. நான் அப்படியெல்லாம் பண்ணியிருக்கேங்க. என்கிட்டலாம் பாடம் படித்தாங்கன்னா வாழ்நாளெல்லாம் மறக்க மாட்டாங்க. அவங்க போய் சொல்லுவாங்க, அவர்கிட்ட போய் அப்படி ஒரு ஜபகபம் பண்ண கேட்டுறத நிஜமாவே தலை மேலே என்ன வச்சுருவாரு. ஏன் அப்படி செய்கிறேன் தெரியுமா? அவங்கள பயமுறுத்து. சும்மா அப்படிலாம் நீ ஜோம் பண்ணி அவர் கூப்பிட மறந்து போய் உட்கார்ந்துருக்கிறாரா? உன்னை எப்போ எடுத்துக்கணும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் நல்ல எஜமான். சரி, காரியத்துக்கு வாங்குங்க, எனக்கு டைம். அங்கே கடிகாரம் என்னை பயமுறுத்திட்டே இருக்குது. இதை கவனிங்க. மனிதன் தன் வாழ்வை நல்ல முறையில் செலவிடணுங்கிறது தான் யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம். ஏதேன் தோட்டத்தை படைச்சார்ல, படைச்சாரா படைக்கலையா? அதையும் யாராவது வந்து இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா? அப்படியும் இன்னைக்கு நூதன வேத பண்டிதர்கள் எழுப்பி இருக்கிறோம். சமீபத்தில் படிச்சாங்க, ஏதேன் தோட்டம் என்பது ஒரு கற்பனை பாத்திரம், ஆதாம் ஏவாள் என்பதெல்லாம் மண்பம் அப்படின்னு ஒரு ஊழியக்காரன் பேசுகிறான். லூசு பயலுங்க எப்படி அலையிறானுங்க பாருங்க. அதனால் இந்த லூசுங்களெல்லாம் கொஞ்சம் எங்கே அப்படி எப்படி சொல்லிட்டு போயிடணும் இடையிடையே. இனி திருப்பி எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது. 45க்காவது கூப்பிடுவீங்களா தெரில, அது நாளைக்கு தான் முடிவு செய்வீங்க. இன்னொரு தடவை கூப்பிடலாமா வேண்டாமா. அதனால் நான் போகிற இடத்துலலாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். ஆதாம் பொம்மையா, இது ஒரு கற்பனை பாத்திரமா, ஏதேன் தோட்டங்கிறது ஒரு உட்டோப்பியாவும் கற்பனை கதையும். லூசுங்க பாரு. சரி, அதை எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவர் அவங்கள என்ன சொன்னார்? இதெல்லாம் யாருக்கு தான்? உங்களுக்கு தான். ஆனால் ஒரு வேலை கொடுத்தார். என்ன தெரியுமா? தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும். He gave them over the head and the domain. ஆளுகை செய்யும் ஒரு அதிகாரத்தை தேவன் தந்தார். அதில் இருக்க எல்லாமே யாருக்கு தான்? அவங்களுக்கு தான். ஆனால் என்ன வேலை செய்யணும்? அதை பண்படுத்தணும், அதை பாதுகாக்கணும். ஏங்க, அதுதாங்க வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இங்கெல்லாம் சுமோட்டோ டொமோட்டோலாம் இருக்கா? என்ன ஜிகி புகி இருக்கா? ஆமாம், அதான் ஊரை கெடுக்கிற நாசம் முடிச்ச பேய் அது. நல்லா சமைச்சு கை நிறைய ருசியாக போட்ட மனைவி ஆர்டர் பண்ணிடுங்க. என்ன கதை ஆகி போச்சு பாருங்க. ஐயா அம்மா இருக்கும், என்ன பண்ணுற, நாக்கு ருசியாகவும் திங்கணும். ஏன்னா அவன் அதில் நீங்கள் சில வட இந்தியாக்காரன் செய்யும்போது தூண் துப்புறோம். அதில் பார்த்துருக்கீங்களா? சப்பாத்தி செய்யும்போது காலில் ஏறி போட்டு மிதிக்கிறோம். சாத்திங்கன்னா சமாட்டாலாம் சாப்பிட மாட்டீங்க. நான் பார்த்துருக்கேங்க, என்கிட்ட வீடியோ இருக்கு. உங்களுக்கு கொண்டு வர சோறை திறந்து, ஏன்னா அவன் வயிற்றுக்கு அந்த நேரத்தில் சோறு கிடைக்கல தெரியுமா, உங்கள் சோறை திறந்து தூண் துப்பிட்டு அவன் கூட கொடுக்குறான். இனி வாங்கி சாப்பிடுவீங்க. இங்கே கவனிங்க, வாழ்க்கை நாம செய்து உழைத்து அதை சாப்பிட்றோம் பார்த்தீங்களாங்க, அதுதான் இனிமையானது. அல்லேலூயா. வாழ்க்கை வாழ்வதற்கு, வாழ்க்கை வீணாக்கப்பட அல்ல. சொல்லுங்க, வாழ்க்கை வாழ்வதற்கு. அது என்ன செய்ய போகக்கூடாது? லைஃப் இஸ் டு பி லிவ்ட் அண்ட் நாட் டு பி வேஸ்டட். வாழ்க்கை வாழ வேண்டும், அதை என்ன செய்யக்கூடாது? வீணாக்க கூடாது. அதுக்கு தான் நம்ம கையில் என்னத்தை தந்துட்டு போயிருக்கிறாரு? தாளந்துகளை தந்துட்டு போயிருக்கிறாரு. அல்லேலூயா. சிலர்லாம், தம்பி எங்கே போகிறீங்க அப்படின்னா, சும்மா போகிறோம் பாஸ்டர். சில ரெண்டு அம்மா பேசிட்டு போய், என்ன பேசுகிறீங்க சார் சொன்னால், சும்மா பேசுகிறோம் பாஸ்டர். என்ன காசு கொடுத்தா பேசுவாங்க? இந்த சும்மா எதுங்க சொல்லுங்கள். நான்லாம் அப்படி நான் ப்ராக்டிக்கலாக தான் சொல்கிறேன், நிஜமாக தான் சொல்கிறேன். ரோட்டில் போவேன், ரெண்டு பயிலுக்கு போவானுங்க, டேய் எங்கடா போகிறீங்க அப்படின்னா, சும்மா போகிறோம் பாஸ்டர்னு வாங்க வா அப்படின்னு கூப்பிடுவேன். நான் பாஸ்டர்னு வந்து நிற்போம். இந்த கல் இதெல்லாம் தூக்கி அங்கே போட்டுட்டு 2 மண் வெட்டி கொண்டு அந்த மண்ணை நிரப்பிட்டு போடா, புண்ணியமாவது இருக்கும். சும்மாலாம் போவாதீங்க, சும்மாலாம் பேசாதீங்க. கனடாவில் சும்னே பாஸ்டர், சும்னே சும்மா. நான் சொல்லட்டா, உலகத்திலேயே ரொம்ப பெரிய கெட்ட வார்த்தை தெரியுமா? சும்மா. என்னது சும்மா? இன்னொரு தடவை பேசுவீங்க சும்மான்னு. 3 நாள் அங்கே என்ன லைட்லாம் போட்டு யாரோ பெங்களூர்காரன் ஒருத்தனை வந்தானா, எதுக்கு போனீங்க? சும்மா போனோம். இல்லை இல்லை இல்லை, சும்மாங்கிறது கெட்ட வார்த்தை, இனிமேல் அப்படி வாழாதீங்கன்னு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட்.
சும்மாலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வேண்டான்னு தூக்கி எறிகிற குப்பையை கூட அதை ரீசைக்கிள் பண்ணி அதில் இருக்கிற பிளாஸ்டிக் இரும்பெல்லாம் தூர எடுத்து விற்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. எதுவுமே சும்மாலாம் கிடையாது. வாழ்க்கை சும்மாலாம் பயன்படுத்தும்படி தேவன் தரல. சும்மாங்கிற வார்த்தை நம்ம வாயிலே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நீலாம் ஏண்டா உயிர் வாழ்றன்னு யாராவது கேட்டா, என் கர்த்தர் என் கையில ஒரே ஒரு தாளந்தாவது கொடுத்திருக்கிறாரு, அதை கொண்டு அவர் வர்றதுக்கு முன்னாடி அவர் சந்தோஷப்படும்படி ஏதோ ஒன்றை செய்ய நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி வியாபாரம் பண்றது? எப்படி வியாபாரம் பண்ணலாம்? நீங்கள் ஒரு பொருளை தயாரித்து வச்சுருக்கீங்க, அம்மா மாதிரி ஏதோ நெட்டு கிட்டு பொண்ணு ஏதோ வச்சுருக்கீங்க, அதை மார்க்கெட்டிங் பண்ணணும். எப்படி பண்ணுறது? உங்கள் வீடு தேடி வந்து மோப்பம் பிடிச்சி ஏன்னோ நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுருக்கீங்க, நம்ம கொடுங்கன்னு யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்கல்ல. என்ன செய்யணும் பாருங்க, வியாபாரம் பண்ணணும்னா முதல்ல ஒரு தீர்மானம் தேவை. ஐ எம் கோயிங் டு செல் திஸ், இதுக்கு இவ்வளோ விலை சொல்லுவேன். அவங்க இப்படி கேட்பாங்க. நம்ம நாட்டில் அது ஒரு பழக்கங்க. வெளிநாட்டிலலாம் அந்த பேரம் பேசுகிற ஒரு கெட்ட வார்த்தையே கிடையாது, அவனே கொடுத்துருவான். அமெரிக்காவில் போய்ட்டு ஒரு மீட்டிங், நான் தான் முதல் ஆளாக போயிட்டேன். நான் எப்போவுமே முதல் ஆளாக தான் போவேன். அப்போ வந்து அதுக்கப்புறம் தான் பாஸ்ட்டுங்கெல்லாம் வந்து சேர்ந்தாங்க. அப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சோடனே பில் கொடுக்கணும். பார்த்தீங்களா, இங்கெல்லாம் 10 பாஸ்ட் போனால் ஒருத்தர் பாஸ்ட் தலையில் ஏற்றிடுவாங்க. அமெரிக்காலலாம் அப்படி கிடையாது. அவன் சாப்பிட்டதுக்கு பில்லு அவன் கொடுக்கணும். நம்ம நாட்டில் ஊழியர் மத்தியில் எழுப்புதல் வரணும்னா இந்த பழக்கம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் எழுப்புதல் வரும். நான் இந்தியாக்காரங்க, அவன்லாம் வெள்ளைக்காரன். உடனே நான் டாலர் எடுக்கிறதுக்கு அப்படி ரெடி ஆகுறேன். உடனே அந்த ஹோட்டல் மேனேஜர் வந்து, உங்களில் யார் ஃபர்ஸ்ட் வந்தது அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் போனது யார்? நான். உடனே அவங்க சொன்னாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் மீல், யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்க சாப்பிட்டதுக்கு என்ன கிடையாது, பில் கிடையாது. வெள்ளைக்காரன் பாடம் பட்டிட்டு போனோம். வெளிநாட்டில் போனாலும் சரி, வெள்ளைக்காரன் கண்ணில் கூட விரல விட்டு ஆட்டிட்டு வர்றவன் தாங்க ஒழுங்கான ஊழியக்காரன். அவங்களாம் சொன்ன, ஓ ஐ மிஸ் திஸ் சான்ஸ். நான் சொன்னேன், அடுத்ததை மிஸ் பண்ணாத, இன்னொரு முறை ஹோட்டலில் மீட்டிங் வச்சா எனக்கு முந்தி நீ வா. எதுக்கு இதெல்லாம் சொல்ல? நேர போக்குக்காக சொல்லலைங்க. சும்மா ஜஸ்ட் இங்கிலீஷ்ல பேர் ஜஸ்ட் வி ஆர் கோயிங். என்ன ஜஸ்ட் அப்படியே ஒரேடியா போயிடு. வியாபாரம் பண்ணணும்னா துணிச்சல் இருக்கணும். என்ன இருக்கணும்? அப்படியே வச்சுக்கிட்டு குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா இவன் எத்தையோ திருடிட்டு வந்திருக்கான்னு சொல்லுவான். ஆனால் அது நீ செஞ்சது போர். அப்போ என்ன செய்யணும்? ஒரு துணிச்சல் இருக்கணும், தைரியம் இருக்கணும், வெக்கப்படக்கூடாது. அவன் என்னத்தையாவது கேள்வி கேட்பாங்க, இடக்கு முடக்கா கேட்பான், இந்த வடிவேல் இதில் கேட்குற மாதிரி. அதுக்கெல்லாம் அவன் அசர்றானா பாருங்க. நம்மளும் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். வெக்கப்படக்கூடாது. யாருக்காக வெக்கப்படாமல் நிற்கிறீங்க? உங்களை அழைத்த ஆண்டவருக்காக. உங்கள் கையில் சுவிசேஷம் என்கிற தாளந்தை கர்த்தர் தந்துட்டு போயிருக்கிறாரு. அல்லேலூயா. போதனை என்கிற தாளந்தை தந்துட்டு போயிருக்கிறாரு. அதை தீர்மானத்தோடு, துணிச்சலோடு, பயம் இல்லாமல், வெட்கப்படாமல் நம்ம வியாபாரம் செய்யணும். அல்லேலூயா. ஒரு காலத்துலலாம் ரோட்டில் நின்றுலாம் பிரசவம் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஊரில் தமிழ்நாட்டில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், சென்னையிலலாம் பண்ணுறாங்க. எங்கள் ஊரில் பண்ண முடியாது, ஏன்னா மதம் மாற்ற தடை சட்டம்னு ஒன்று இருக்குது. நான்லாம் லட்சமாக கைப்பிரதிகள் அச்சடித்தவன். இப்போ அச்சடிக்காமல் இருக்கிறேன், ஏன்னா அச்சடித்தாலும் யாரும் வாங்கி போகிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் உங்கள் ஊரில் ஓரளவுக்காவது சுதந்திரம் இருக்குது. கர்நாடகாவின் நிலைமை தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பரன் உன்னை நாட்டின நோக்கத்தை மறந்தால், எதற்காக உன்னை இந்த பூமியில் ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அதை மறந்துடாத. அதை எப்போதுமே நினைச்சுக்கோ, உனக்கு நீயே சொல்லிக்கோ. நீ செய்ய உனக்கு ஒரு வேலை இருக்குது. FMBB ஒரு பாடல் இருக்குது, சொல்ல எனக்கு ஒரு செய்தி உண்டு, கேட்க உனக்கு ஒரு தேவை உண்டு.
என்ன சொல்லுங்க? சொல்ல என்கிட்ட என்ன இருக்குது? ஒரு செய்தி இருக்குது. அதை கேட்க வேண்டிய தேவை உங்ககிட்ட இருக்குது. உங்க வாழ்க்கையில கடந்து போகிற ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷியையும் கூட படிக்கிற பிள்ளைங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்க மனசு சொல்லணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி என்கிட்ட இருக்குது. அதை கேட்க வேண்டிய தேவை என் சிநேகிதிக்கு இருக்கு, என் நண்பனுக்கு இருக்கு, என் சொந்தக்காரங்களுக்கு இருக்குங்கிற ஆத்திரத்தோடு அவசரத்தோடு வாழணும். ஏன்னா தாலந்துகளை கொடுத்தவர் என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அல்லேலூயா. வார்த்தைகளை நான் சுருக்குகிறேன். இல்லாததை குறிச்செல்லாம் ஏங்காதீங்க. ஒரு தாலந்துன்னு வெக்கப்படாத. அதுவும் கர்த்தர் தந்தது தான். நான் சொல்றேங்க, ஒரு தாலந்து கூட இல்லாம இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கூட பிறக்கல. இதை ஒத்துக்கோங்க. நீ சிறப்பான இசை மேதைகள் யார் தெரியுமாங்க? கண் தெரியாதவங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் வரலாற்றை எடுத்து பாருங்க. இந்த மாதிரி கீபோர்டெலாம் அவங்க கையில் கொடுத்தீங்கன்னா தூள் கிளப்புவாங்க. அற்புதமான பாடல்களை எழுதினவங்கெல்லாம் யார் தெரியுமா? கண் தெரியாதவர்கள். ஃபேனி கிராஸ்பி. அவங்க 6 மாத குழந்தையா இருக்கும்போது அவங்க பாட்டியம்மா கண் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்கங்க. சரியான மருந்தை போடுறதுக்கு பதில் தப்பான சொட்டு மருந்தை போட்டுட்டாரு. இருந்த கண்ணும் 6 மாத குழந்தைக்கு போயிடுச்சு. பேர்ன பேர் ஃபேனி கிராஸ்பி. அந்த அம்மா 6 மாத குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது, கண்ணே தெரியாமல் போயிடுச்சு. வாழ்நாளெல்லாம் கண் தெரியாதவங்களா வாழ்ந்தாங்க. அந்த பாட்டியம்மா தான் கிறிஸ்துவை பற்றி சொல்லி கர்த்தருடைய காரியங்களை சொல்லி அந்த அம்மா எழுதின பாடல்களோட தெரியுமாங்க? 60,000 பாடல்கள். எவ்வளோ பாடல்கள்? 60,000 பாடல்கள். அதெல்லாம் பாடிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை. அதில் எத்தனையோ பாடல்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அது யார் எழுதுன்னு தெரியாமலே நாம் பாடிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க. கண் தெரியல, ஃப்ரெய்லி மொழி, கண் தெரியாதவங்க தடவி வாசிக்கிறாங்களே, அதை கண்டுபிடிச்சது யாரு? மேரி கியூரி. பாருங்க, அவங்களுக்குள்ள அவர் அவங்க வாழ்க்கையை வீணாயிடக்கூடாதுல்ல, அவங்களுக்கும் தாளந்துகளை வைத்திருக்கிறார். எனக்கு வெளிநாட்டில் எத்தனையோ ஆர்டிஸ்ட் தெரியும். அவங்களுக்கு 2 கையுமே கிடையாது. வாயில் ப்ரெஷ் வச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு ப்ரெஷ் அப்படி தொட்டு படம் வரைவாங்க. பெங்களூரில் ஏன்ட்ட வந்திருக்கிறாங்க. அவங்க படம்லாம் 5 லட்சம் 8 லட்சத்துக்கு விலை போகும். எதில் வரைகிறாங்க? வாயில் ப்ரெஷ்ஷை பிடிச்சி. எத்தனைனா யோனக்கோ அப்படின்னு ஒரு படமே இருக்குது. யோனக்கோவை பற்றி நீங்கள் போய் நெட்டில் போய் அவங்களுடைய படத்தை எடுத்து பாருங்கள். அவங்க ஒரு நீச்சல் குளத்தில் குதிக்கும் போது முதுகெலும்பு முறிந்து வாழ்நாள் முழுசும் படுக்கையில் இருந்தாங்க. ஆனால் யோனக்கோ உலகம் முழுவதும் ஊழியம் செய்தாங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேர். நிக்கில்ங்கிறவரை பற்றி பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு டேபிள் மேலே தான் தூக்கி விடுவாங்க, இடுப்புக்கு கீழே ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் அவர் உலகமெல்லாம் போய் ஊழியம் செய்கிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு தாளந்து கூட இல்லாமல் யாரையுமே ஆண்டவர் இந்த பூமியில் மனிதனாக என்ன செய்யலை? படைக்கலை. பிரைஸ் தி லார்ட். சரி, முடிக்க போகிறேன். ஒருவேளை இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் எஜமானே, இந்த ஒரு தாளந்தை கொண்டு போய் நான் அந்த வியாபாரத்தில் போட்டேன், அது என்னவோ ஷேர் மார்க்கெட் ஏறி இறங்குற மாதிரி நான் போட்ட நேரம் பார்த்து அது என்ன ஆகி போச்சு? நஷ்டமாகி போச்சின்னு சொல்லி இருந்தான்னா, டேய் எப்படா என்னது நஷ்டம் பண்ணான்னு பல்ல கடிச்சிருப்பாரா? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏன்னா நான் அவர் கூடயே நடக்கிறேன். ஏன்னா நான் எத்தனையோ முறை அவருடைய ஊழியத்தில் நஷ்டத்தை உண்டாக்கி இருக்கிறேங்க. என் சொல்லால், என் செயலால், கர்த்தருடைய ராஜ்ய பணியில் எத்தனையோ நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. யோனாவை போல எனக்கும் 2வது வாய்ப்பை தந்து இன்னைக்கு உங்க முன்னால் அவர் நிறுத்தி இருக்கிறார். தோற்றே போயிருந்தா கூட அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? லிவிங்ஸ்டன், பரவாயில்ல, கவலைப்படாத, நீ இழந்ததை இரட்டிப்பாய் உனக்கு நான் தருவேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறான் தாவீது. அவன் கூட இருக்கிறவங்களும் அவன் மேல கல்லெறியணும் நிற்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியல. பைபிள் சொல்லுது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆண்டவரிடத்தில் கேட்கிற, ஆண்டவரே, அந்த தண்டை நான் என்ன செய்யலாமா? தொடரலாமா வேண்டாமா? அவர் சொல்றார், போ, எல்லாத்தையும் உன் கையில் கொடுத்தேன். பைபிள் சொல்லுது, ஒன்று விடாமல்
சகலத்தையும் தாவீது திருப்பி கொண்டான். 2வது நாள் கூட்டத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தர்றார். அந்த ஒரு தாலந்தை வாங்கினவன் ஒருவேளை நஷ்டப்பட்டு போயிருந்தா அந்த எஜமான் அவனை புறம்பான இருளில் தள்ளி இருக்க மாட்டார். ஓகே, நோ ப்ராப்ளம். வாழ்க்கையில வெற்றி தோல்வி என்பது சகஜம், பரவாயில்ல, பயப்படாத. எப்படி வியாபாரம் செய்யணும்னு நான் சொல்லி தரேன், புடி, இன்னொரு தாளந்த வச்சு ட்ரை பண்ணி பாருன்னு நம்மளை என்கரேஜ் பண்ணி அழகு பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. 35வது வருட ஸ்தோத்திர ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிற ஓசன்னா திருச்சபையாரே, 35 வருட வாழ்க்கையில அங்கங்க என்னெல்லாம் டிராப் அவுட் ஆச்சு, எங்கெல்லாம் லீக் ஆச்சு, எங்கெல்லாம் ஓட்ட உடசல், அதெல்லாம் சரி பண்றதுக்கு தான் இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். கடைசியா ஒன்ன சொல்லி முடிக்கிறேங்க. இங்க பேசிட்டு இருக்கிற அவங்க எஜமான் ஏற்கனவே வந்து கதை முடிஞ்சிருச்சு. ஆனா நம்முடைய எஜமான் இன்னும் வரல, வரப்போகிறார். அதனால தான் நான் பாடணும் பார்த்தீங்களா, கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார். இப்போ இன்னைக்கு ராத்திரி நீ போய் வீட்டில் போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் அறியாம தெரியாம புத்தியீனமா வெக்கப்பட்டு பயப்பட்டுட்டு நான் ஒழிச்சு வச்ச தாளந்த இன்னைக்கே வெளியே எடுக்கிற ஆண்டவரே, நாளைக்கே நான் அதை பயன்படுத்துறேன்னு சொல்லுங்க. 1 2 ஆயிடும், 2 4 ஆயிடும், 4 8 ஆயிடும். நம்முடைய தேவன் பெருக்கங்களின் தேவனாயிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. ராத்திரி வேளையில எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் புதைச்சு வச்ச தாளந்த நீங்க வர்றதுக்கு முன்னாடி இன்று இரவே நான் தாளந்துனா வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா. ஒரு பாஸ்டர், அவருக்கு இசை தாளந்து ஆண்டவர் தந்திருக்கிறார். எல்லா பாஸ்டர்களும் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவருக்கு அந்த தாளந்து இருக்கிறதுனால எங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. இதுதான் தாளந்து. உனக்கு இசை அது வரம் இல்லைங்க. இசை வாசிப்பது வரம் நிறைய பேர் சொல்லிட்டு கிடக்குறோம். லூசுங்க. இசை வாசிப்பது வரம் இல்லை. சினிமாவில் கூட தான் ஏஆர் ரஹ்மான் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் அவனுக்கு வரமா கொடுத்தாரு. இசை வாசிப்பது தாளந்து. பெயிண்டிங் பண்றவங்க யாராவது இருந்தீங்கன்னா, இந்த சேர்ச்சில் அங்கங்க பேச்சா இருக்குது. பாஸ்டர் வந்து ஐயா இதெல்லாம் நான் பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறேன்னா உன் தாளந்த நீ ஆண்டவருக்காக பயன்படுத்துற. நான் எங்க சபையில் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறேன், நான் என் உயிரையே கொடுத்து உன்னை கர்த்தருக்குள்ள நிறுத்துறேன். உனக்குரியதை நீ ஆண்டவருக்காக செய். உன் தாளந்தை முதல்ல ஆண்டவருக்கு அர்ப்பணி, அப்புறம் மற்றதுக்கு. இப்போ இந்த பிரதர் உட்கார்ந்துருக்கார் பார்த்தீங்களா, நெட் ப்ரொவைடர் பிஎஸ்என்எல் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஏர்டெல். அவர் அந்த கம்பெனியிலிருந்து நெட் அந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்காம செய்ய முடியாது. அந்த நெட் கனெக்ஷன் வந்த எல்லாமே என்றது. நான் தான் அவருக்கு வந்து அது என்ன சொல்றது, சம்பளம் வாங்காத கவுன்சிலர் நான். ஏன்னா அவர் சர்ச்சைக்கு கொடுத்துட்றாரு, அதனால நான் வாங்க மாட்டேன். முதல்ல அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஏன்னா நான் அவர் கூட ஜெபிக்கிறேன், ஆலோசனை கொடுக்குறேன், எச்சரிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஏன்னா நான் பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேன், அவர் சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு. நான் பூமியில் இருக்கிறவங்கள பரலோகத்துக்கு அள்ளிட்டு போகிற பெரிய பிஸ்னஸ். அவர் பிஸ்னஸ் 4 கட்டடத்துக்குள்ள. அவர் பெரிய பிஸ்னஸ் தான், நான் பெரிய பிஸ்னஸ் மேனா. நீங்களே சொல்லுங்கள், நான் தான். அதனால் அவர் எதுவுமே இன்னும் கேட்காமலாம் செய்ய மாட்டார். அப்புறம் என்ன செஞ்சார் தெரியுமா, நெட் கனெக்ஷன் கொடுக்குற அதிகாரம் வந்த உடனே, பாஸ்டர் நெட் கனெக்ஷன் முதல்ல எதுக்கு தான் நம்ம சர்ச் ஏற்கனவே நாங்கள் வச்சுருந்தோம். அது என்னது ஏசிடின்னு, அதெல்லாம் என்ன ஸ்பீடில் வச்சுருப்போம் தெரியுமோ, அதுக்கு பேர் நான் லைட்னிங்னா மின்னல் ஸ்பீடில் வாங்கி வச்சுருந்தோம். அதை சொன்னால் தூக்கி போடுங்க பாஸ்டர், நான் வந்து என் கனெக்ஷன் நம்ம சர்ச்சில் ஓடணும். அல்லேலூயா. அது அவருடைய தாளந்து, அவருடைய தாள். இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு எல்லா தாளந்துகளையும் தேவன் தந்திருக்கிறார். பயன்படுத்துவீங்களா? இன்னும் எஜமான் வந்துடல. நம்முடைய எஜமான் வாசல் அருகே தான் வந்திருக்கிறார். விழித்து கொண்டு ஜாக்கிரதையாக இருக்கிறவன் பாக்கியவான். எல்லாரும் எழுந்திருப்போம். இந்த ராத்திரி வேளையில் ஒரு அர்ப்பணத்தோடு கடந்து போவோம். இது வெறும் கதை அல்ல, வெறும் ஓமை அல்ல. அந்த எஜமான் நம் கர்த்தர். அவர் வெகு தூர தேசத்திற்கு போயிருக்கிறார். நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீண்ட காலமானாலும் நிச்சயம் நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் அவர் கணக்கு கேட்க போகிறார். கணக்கு கொடுப்போமா
வெட்கப்பட்டு போவோமா? ஒருவேளை இதுவரைக்கும் கணக்கு கொடுக்கிற ஆயத்தம் நீங்கள் வாழாமல் இருந்தால், இப்ப இந்த கடைசி ஜெபத்துல, ஆண்டவரே, அந்த புத்தி இல்லாதவன், அந்தகார இருளிலே தள்ளப்பட்டவனை போல என் வாழ்க்கை மாறிடாதபடி இன்று நான் விழித்துக் கொள்ளுகிறேன். சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை பலப்படுத்தி எனக்குரிய கிரீடத்தை நான் தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரே, ஜெபம் பண்ணுவீங்களா? பாஸ்டர் ஜெபம் பண்றது முக்கியம் இல்லை, நீங்க ஜெபம் பண்ணணும். எல்லாரும் வாயை திறங்க. ஆண்டவரே, புத்தி இல்லாத கன்னிகைகளை போல நான் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை போதும். இந்த 2வது நாள் என்னோடு திட்டமும் தெளிவுமாக நீர் பேசி இருக்கிறீர். உம்முடைய வருகையில நான் வெட்கப்பட்டு போகாதபடி, வெறும் கையாய் நிற்காதபடி நீ தந்த தாளந்துகள், திறமைகள், கிருபை வரங்களை பயன்படுத்த என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். சொல்லுவீங்களா? உங்க வாயை திறந்து சொல்லுங்களேன், என்னை தருகிறேன். இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? என்னை தருகிறேன் பாடுங்க. குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. உம் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. கரங்களை உயர்த்தி, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை திடப்படுத்தினி, எங்களை தைரியப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தாசனை நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கோடிக்கணக்கும் ஆண்டவரே உம்முடைய மக்களுக்கு நீர் பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் நீர் வணைய போற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் நின்றவண்ணமாக கர்த்தருக்கென்று நாம் காணிக்கையை நாம் படைப்போம். காணிக்கை பாடல் பாட கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று நாம் காணிக்கையை படைக்கலாம். தூயவரே நன்றி நன்றி, துணையாளரே நன்றி, வல்லவரே நன்றி நன்றி, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. தூயவரே நன்றி நன்றி, துணையாளரே நன்றி, வல்லவரே நன்றி நன்றி, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி. எல்ரோகி உமக்கு நன்றி ஐயா, எல் சடா உமக்கு நன்றி ஐயா, எல் ரோகி உமக்கு நன்றி ஐயா, எல் சடா உமக்கு நன்றி ஐயா. தூயவரே நன்றி நன்றி, துணையாளரே நன்றி, வல்லவரே நன்றி நன்றி, வாழ வைக்கும் தெய்வமே நன்றி.
தெய்வமே நன்றி. ஒரு சில அறிவிப்புகளை சொல்லிட்டு நம்ம காணிக்கைக்காகவும் இறுதி ஜெபத்தையும் நம்ம ஜெபித்து நாம் கடந்து செல்லலாம். நாளை காலை நம்முடைய சபையில் 6 மணிக்கும் குளத்தூர் சபையில் 10 மணிக்கும் ஆராதனை நடைபெறும். மற்ற சபையிலேருந்து வந்தவங்க அவங்களுடைய சபைக்கு நீங்கள் சென்று ஆராதனை முடித்து சாயந்தரம் 6 மணிக்கு நம்முடைய 35வது வருஷத்தினுடைய இறுதி கூட்டம் ப்ளஸ் நம்முடைய சபை போதகருடைய பாஸ்டர் பால் நடராஜன் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு ஸ்தோத்திர நினைவு கூட்டமும் அன்று இருக்கிறது. ஆகவே மக்கள் யாவரும் நீங்கள் வந்து இந்த நாட்களை விசேஷித்து கொள்ளும்படி உங்களை மீண்டும் அழைக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடலாம். இந்த காணிக்கையே இறுதி ஜெபத்தை அவனுக்கு செய்யும்படி நம்முடைய ஜெபிக்கலாம். எங்களோடு பேசின அருமையான வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய ஊழியத்திற்காக கொடுத்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை ஆசீர்வதியும், அதற்கேற்ற நன்மைகளால் நிரப்புவீராக. இந்த நாளிலே தாழ்ந்தை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உணரத்தக்கதான வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கொடுத்தது மாத்திரமல்ல, எழுப்புதல் அடைய செய்திருக்கிற அதற்காக நன்றி. தொடர்ந்து இந்த நாள் முழுவதும், இந்த வேளை முழுவதும் கர்த்தர் கூடவே இருந்து நடத்தினீங்களே, அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம்ம இவரோடும் விசேஷமாக இந்த நாட்களில் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய ஐயாவோடும் அவரோடு கூட இருக்கிற மறைந்துள்ளே